எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்க என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கணும். வாங்க நாம இன்னைக்கு சிந்தனை பிட்டத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம இன்னிலிருந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் அரக்கனின் வதம். இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையான கதை. இந்த கதையில வரக்கூடிய பெயர், நிகழ்வு, இடம், காலம் எல்லாமே கற்பனைக்காக எழுதப்பட்ட கதை. அரக்கனின் வதம் ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட கற்பனையான கதையாகுமே. அந்த பைக்கு கொஞ்சம் வேகமா போய் அந்த வீட்டுக்கு முன்னாடி நிக்குது. நல்ல வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு உயரமா இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி வீட்டுக்கு முன்னாடி போய் நின்ன பைக்ல இருந்து இறங்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். ஏற்கனவே நிறைய காரு, நிறைய பைக்ஸ், பந்தவஸ்துன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. கிரிச்சந்திரன் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரா போகல. அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்க அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே முகத்துல சோகத்தை பூசிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் தனித்தனியா நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. எப்படிங்க இந்த வயசுல நல்ல பையங்க, நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு இப்படியாக நாங்க நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. என்னங்க பண்றது, இந்த காலத்துல பெரியவங்களோட சின்ன பசங்க தான் சீக்கிரமா இறந்துடுறாங்க. நல்ல பையங்க, எப்படிதான் போனானோ. வழிகள் எல்லாருடைய வார்த்தைகள்லயுமே அவன் நல்ல பையன், நல்லா படிக்கிற பையன், எப்படி ஆச்சு, பெரியவங்களை விட சின்னவங்க எப்படி ஆகுறாங்கன்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் கேட்டுட்டு படியேறி அந்த வீட்டுக்குள்ள போறான். ஹால்ல எல்லாரும் சோகத்தோட கொண்டிருக்காங்க. நடுவுல ஐஸ் பெட்டியில ஐஜி குமரனுடைய பேரனுடைய உடல் வச்சிருக்குது. ஐஜி குமரன் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னொரு 2-3 வருஷம் தான் இருக்கும். அவருடைய பேரை இப்பதான் 10th முடிச்சு 11th போறாரு. அந்த ஏரியாலேயே இல்ல அந்த ஸ்டேட்லயே இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்கூல் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதுதான். அந்த ஸ்கூல்ல எவ்வளோ ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த பையனை சேர்த்து படிக்க வச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாது, அவனும் 10th அந்த ஸ்கூல்ல 3rd பிளேஸ் எடுத்திருந்தான். டாப்ல வந்த பையன். அது மட்டும் கிடையாம எக்கச்சக்கமான விஷயங்கள்லயும் அவன் முன்னாடி இருக்கிறவன். இப்பதான் யாருனாலே நம்ப முடியாத ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுதான் ஐஜி குமரனுடைய பேரன் சுகுமார் இறந்து போனது. அதுக்காக தான் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் நார்மலான ஒரு மனுஷனா உள்ள வராரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சோஃபால உட்காந்துக்கிட்டு கண்ணாடியை கழட்டி கண்ணை தொடச்சிட்டு இருக்கக்கூடிய குமரன் பக்கத்துல போய் நிக்கிறாரு. குமரன் இன்ஸ்பெக்டர் கிரியை பார்த்த உடனே கிரி சொல்லிட்டு கையை பிடிக்க இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் அவருடைய கையை பிடிச்சு அப்படியே கொஞ்சம் கீழே குமிறாரு. சார், சாரி சார், எதிர்பாராத விதமா. என்ன பண்ணுறது, லாஸ்ட் 10 டேஸாகவே ஒரே தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தான். நாங்கள்லாம் படிப்பு ப்ரெஷர் நினச்சோம். ஹாஸ்பிட்டல் கூட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னோம். ஆனால் வரமாட்டேன்ட்டான். திடீர்னு நேற்று காலையில் ரொம்ப முடியாமல் தலையை பிடிச்சிட்டு கீழே விழுந்தான். ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகலான்னு நினைக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிடுச்சு. சார், விஷயம்லாம் கேள்விப்பட்டேன். போஸ்ட்மார்ட்டம் ஏதாவது கேஸு இந்த மாதிரி ஃபைல் பண்ணுறதுக்கு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு அதை எப்படி கேட்குறதுன்னு தெரியல. வழக்கமாக ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதை கேஸாக ஃபைல் பண்ணி அது என்ன ஏதுன்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் இது உடல்நல குறைவால தான் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறதுனால பெருசாக கண்டுக்கல. இருந்தாலும் ஐஜி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால அவருடைய பேரனுக்கு ஏதாவது பண்ணணுமான்னு கேட்க ஐஜி இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை சோஃபாவில் பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. அவரும் தயங்கி தயங்கி போய் உட்கார, சார் கேஸு இல்லை கிரி, உனக்கே தெரியும் எங்கள் சைடு இந்த போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் ஊர் சைடு ஒத்துக்க மாட்டாங்க. என்னதான் டெக்னாலஜி வளர்ந்து நானும் என் ஒய்ஃபு என் பையன் எல்லாருமே நல்லா படிச்சிருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்க. பையனோட ஒய்ஃபு, அதாவது என் மருமக வீட்டு சைடும் சம்மதிக்கிறது சிரமம். அதனால் நாங்கள் நேரடியாக எல்லா சடங்கையும் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம். எல்லாரும் கிளம்புனதுக்கப்புறம் எங்கள் சொந்தங்களை மட்டும் வச்சு நாங்கள் சடங்கு பண்ணுறோம். எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் அவர் சொன்னது புரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், புரியுது சார். அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கே இருக்கிறவங்கிட்ட எல்லாம் பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. கிரிச்சந்திரன் மட்டும் கிடையாது, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் ஐஜியோட ஃப்ரெண்ட்ஸு, டிஎஸ்பின்னு சொல்லிட்டு எல்லா ஹையர் அஃபிஷியல்லேருந்து லோ அஃபிஷியல் வரைக்கும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு எல்லா சடங்குகளும் செஞ்சு அந்த பையனோட பாடியை அவங்களோட முறை பிரகாரம் எரிச்சிடுறாங்க. ரொம்ப கனத்த இதயத்தோட அங்கே இருக்கிற எல்லாரும் இருக்காங்க. என்னதான் வந்தாலும் ஒருத்தரோட இறப்பு அப்படிங்கிறது யாராவது ஒருத்தரை ஏதோ ஒரு வகையில பாதிக்கும். அதுவும் சின்ன பசங்களோட இறப்பு அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லையா? அடுத்த நாள் காலையில ஐஜி தூக்கமே வராம புரண்டு புரண்டு படுத்து நடுராத்திரி எப்பவோ தூங்கி ஆனா முழிச்சது என்னவோ 5 மணிக்கு முழிச்சிட்டாரு. எந்திரிக்கும் பொழுதே மனசெல்லாம் பாரமா இருக்குது. எந்திரிச்ச உடனே ஞாபகம் வருது பேரன்தான். அப்புறம்தான் தெரியுது அவர் ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்தா அவரோட ஒய்ஃபு, பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருமக, அவங்க சைடு இருக்கிறவங்க எல்லாருமே அங்கங்க நின்றுகிட்டு விரைச்சு விரைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது என்னமோ இந்த வீட்டுல ரொம்ப புதுசுதான். ஐஜி மெல்ல மெல்ல இறங்கி வெளியில வராரு. அவர் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய பெரிய
பெரிய கார்டன்ல கொஞ்ச நேரம் நடந்த ரிலாக்ஸா இருக்குமோ அப்படிங்கிற ஏதோ ஒரு நப்பாசையில வீட்டுக்கு வெளியில வராரு. கதவை கூட திறக்கல. ஒய்ஃபை திரும்பி பார்க்க அவங்க அந்த மாடி படிக்கட்டுல உட்காந்துக்கிட்டு அந்த பையனோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுல இருந்து தண்ணி மட்டும் வந்துகிட்டு இருக்குது. மருமக கீழே மாமியார் மடியில படுத்துட்டு இருக்க. பையனும் சோஃபால உட்காந்து ஃபோன்ல தான் பையன் போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒத்த பையன் இப்படி அனாமத்தா போனதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஐஜி கதவை திறந்துகிட்டு வெளியில வராரு. வெளியில வந்து பார்க்கும் பொழுது அவருடைய கேட்டுக்கு வெளியில யாரோ நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வாட்ச்மேன் கூட காணா. இவர் மெல்ல மெல்ல இறங்கி படி இறங்கி அந்த வழியா போய் அந்த கேட்டுக்கு வெளில எட்டி பார்க்குறாரு. வாட்ச்மேன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. கேட்டு திறக்கிற சத்தம் கேட்டு வாட்ச்மேன் வேகமா எந்திரிக்கிறாரு. ஐயா, தெரியாம தூங்கிட்டேங்க ஐயா, நேத்து நைட்டு. புரியுது, விடுங்க. அப்பதான் அந்த கேட்டுக்கு ஓரமா நின்றுட்டு கூடிய ஒருத்தரை பார்க்க வாட்ச்மேன் வேக வேகமா இறங்கி வந்து, யாரையா நீ, எதுக்கு அங்க நின்றுட்டு இருக்கிற? ஆள் பார்க்கறதுக்கு நல்ல கருப்பு கலர்ல அழுக்கு சட்டை, வெள்ளை சட்டையே கருப்பா மாறுற அளவுக்கு அப்படி ஒரு அழுக்கு, தலையெல்லாம் பரட்டை, மூஞ்சியில எங்க பார்த்தாலும் நரை, தலை கூட அங்கங்க முக்காவாசி நரைச்சுதான் கிடந்துச்சு. கை கால் எல்லாம் அப்படி ஒரு அழுக்கு. தான் தலையில இருக்கக்கூடிய துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு குமிஞ்சு நிக்க அதை பார்த்த ஐஜி, என்னங்க இந்த காலத்துல இப்படி நிக்கிறீங்க, நல்லா நில்லுங்க. ஐயா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லைங்களா? ஞாபகம் இல்லைங்களே ஐயா, அது வந்து சொல்லுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய வாட்ச்மேனை பார்க்க, பரவாயில்ல இருந்துட்டு போறாரு, சொல்லுங்க. ஐயா, நேத்து தம்பிய அங்க நீங்க எரிக்கிறதுக்கு வந்தீங்களங்க ஐயா, அங்க சுடுகாட்டோட வெட்டியா வந்திருக்கிறங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஐஜியோட முகம் மாறுது. என்ன சொல்றீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? டக்குன்னு வாட்ச்மேனை பார்க்க வாட்ச்மேன் அங்கிருந்து போயிடுறாரு. அவங்க 2 பேரும் மட்டும் தனியா நின்றுட்டு இருக்க. அந்த வெட்டியார் மறுபடியும் அவரை பார்த்து, ஐயா நேத்து தம்பி நீங்க எரிக்க வந்தீங்க, நான் தான் தம்பியோட போனதுக்கு எல்லா சடங்கும் பண்ணி எரிச்சேன். சரி ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக வந்திருக்கிறேங்க. வெட்டியா எதுக்காக வந்திருக்கணும்? பேரனுடைய டெட் பாடியை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கணும். அப்படி என்னதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு புருவ சுருக்கத்தோட பார்க்க, சொல்லுங்க என்ன விஷயம்? நேத்து என்ன நடந்துச்சுன்னா, வெட்டியா நேத்து நைட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா அந்த டெட் பாடியை எரிச்சிட்டு இருக்கிறாரு. வழக்கமா ஒரு டெட் பாடி எந்திரிக்கும் போது மேல மேல எந்திரிச்சு வரும். அதே மாதிரிதான் அந்த டெட் பாடி எந்திரிச்சு வர அதை அடிச்சு இது பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அதெல்லாம் எரிஞ்சு முடிக்கிறதுக்கு 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவரும் படுத்து தூங்கிட்டு காலைல 4 மணிக்கு எதுக்கோ முழிப்பெந்திரிக்க எந்திரிச்சு பார்க்கும் பொழுது எரிஞ்ச இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து ஒரு பானையில போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அதுக்காக அவர் எந்திரிச்சு பானை எடுத்து வச்சு எரிஞ்சதெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் பாக்குறாரு, அந்த பையனுடைய தலைப்பகுதியில குறிப்பிட்ட பகுதி மட்டும் எரியவே இல்லை. எரியவே இல்லைன்னா சுத்தமா எரியவே இல்லை. வழக்கமா தீ வச்சா ஏன் கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானா கூட உருகி போகக்கூடிய மூளை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எரியாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே ஐஜியோட கண்கள்லாம் விரிய ஆரம்பிக்குது. என்னையா சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, கொஞ்சோண்டு சூடுபட்ட உடனே உருகி போற மூளை, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் எரியவே இல்லைங்க ஐயா. உங்க பேரனுடைய மூஞ்சில மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் அப்படியே இருக்குதுங்க. முடி முதற்கொண்டு எரியாம இருக்குதுங்க ஐயா. வெட்டியா சொன்ன விஷயத்த கேட்ட உடனே பதறி போனவரு, நீங்க இரு, நான் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சொல்லிட்டு வேக வேகமா உள்ள போக, ஏற்கனவே வீட்டு வாசல்ல வந்து ஐஜி தேடிட்டு இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல, வண்டி சாவி இருக்கு, எடுத்துட்டு வா. என்ன வண்டி சாவி? பைக் சாவி எடுத்துட்டு வா. பைக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கால்ல ஆபரேஷன் பண்ணது, நீங்க பைக் ஓட்டுனதே கிடையாது. நான் கார் டிரைவர் வர சொல்றேன். அப்படிதான் எங்க போறீங்க? வசந்தா, எதுவும் பேசாத, பைக் சாவியை மட்டும் எடுத்துட்டு வா. சொன்ன உடனே மனைவி வேக வேகமா போய் பைக் சாவி எடுக்க அங்க இருக்கிற எல்லாரும் வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. பையன் வேகமா அப்பா கிட்ட வந்து, என்னப்பா ஆச்சு? நானும் வரட்டுமா? இல்லப்பா, நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன் சொல்லிட்டு பைக் சாவி வாங்கிட்டு பைக் எடுத்துட்டு வெளியில போய் கேட்டை சாத்திட்டு வெட்டியான பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு வேக வேகமா சுடுகாட்டுக்கு போறாரு. என்னென்னமோ என்ன அலைகள் என்னவா இருக்கும்? பையன் தலைவலிக்குதுன்னு சொல்லிதானே இறந்தான். அப்படி எதுக்கு அவனுடைய பாகங்கள்ல அது மட்டும் எரியாம இருக்கணும்? தீக்கு கூட எரியாத ஒரு பாகம் இருக்குமா என்ன நினைச்சுக்கிட்டு போக, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான குழப்பங்கள். என்னவா இருக்கும்? 5 மணிக்கு இப்படி போறாரு, பரபரப்பா போறாரு. பையன் இறந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாளே இப்படி நடக்குதுன்னா வீட்டுல இருக்கிறவங்க பையனோட இறப்புல ஏதாவது இருக்குமோன்னு சந்தேகப்பட செய்வாங்களா இல்லையா? எல்லாரும் கேட்டு வரைக்கும் வந்து கதவை திறக்க அங்க நின்றுக்கூடிய வாட்ச்மேனு எட்டி பாக்குறாரு. அங்க வந்த ஐஜினுடைய பையன், மனைவி, மருமக, சொந்தக்காரங்க எல்லாரும், என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்க, வெட்டியா வந்து நின்னது, இவன் தூங்கிட்டு இருந்தது, ஐஜி வந்து பேசுனது எல்லாத்தையும் சொல்றாங்க. அதுக்கு ஐஜியோட பையன், நீ அது என்னன்னு கேட்கலையா?
இல்லைங்க ஐயா, நான் கேட்கறக்குள்ள அவர் என்னை பார்த்தாரு, நான் இங்க வந்துட்டேன். அப்போ அது வெட்டியான் தானா? நல்லா தெரியுமா உனக்கு? பையனுக்கு மனசுக்குள்ள தயக்கம்தான். அந்த கேள்வி கேட்க அதுக்கு மறுபடியும் வாட்ச்மேன் ஆமான்னு சொல்ல, ஆமா கார்கி எடுத்துட்டு நானும் போய் பாட்டு வந்துடுறேம்மா. உடனே அவங்க மனைவி, அதாவது ஐஜியோட மருமக, இருக்குங்க மாமா தான் போயிருக்காருல. ஏய், பையனோட டெட் பாடி எரிஞ்ச இடத்துக்கு போறாரு அப்பா, என்ன இதுன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? அப்ப நானும், நீ ஒன்றும் வர வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு வேக வேகமா கார் சாவி எடுத்துட்டு வர சொல்லி அவரும் அங்க கிளம்புறாரு. சுடுகாட்டுல இறங்கி அந்த டெட் பாடி எரிச்ச இடத்துக்கு போற வரைக்கும் ஐஜினுடைய ஹார்ட் பீட்டு சத்தம் அப்படி அவருக்கே கேக்குது. முன்னாடி வெட்டியான் போக பின்னாடி ஐஜி போயிட்டே இருக்கிறாரு. போனவர் தன்னுடைய பேரனுடைய டெட் பாடி எரிச்ச இடத்துக்கு ஒரு 20-30 அடி பின்னாடி நின்றுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டக் ஆயிடுறாரு. அங்க போய் நிற்க அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. வெட்டியான் சொன்ன மாதிரி பேரனுடைய டெட் பாடி மூக்குக்கு மேல எரியாம இருந்து அதை மட்டும் பார்த்தா அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் பெருமூச்சு விட்டவர் தன்னோட அடிகளை மெல்ல மெல்ல எடுத்து வைக்கிறாரு. மெல்ல மெல்ல நகுந்து போய் காலையில 5:30 மணிக்கு அந்த சுடுகாட்டுல பிணை எரிக்கிற மேடைக்கு போய் நிக்கிறாரு. பார்த்தவருடைய கண்கள் அப்படியே விரிய ஆரம்பிக்குது. ரத்தமெல்லாம் மூளைக்கு ஏறி உடம்பெல்லாம் கிடுகிடு நடுங்க ஆரம்பிக்குது. நெஞ்சு வலியே வந்துடுற மாதிரி இருக்குது. ஆமா, தாம் பேரனுடைய தலையில மூக்குக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் எதுவுமே எரியல. கண்ணு பாதி, தலை பாதி, காது பகுதி பாதின்னு குறிப்பிட்டு நெத்தியிலிருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு அது எரியாம அப்படியே இருக்குது. அதை தட்டி விட்டு பார்த்தா மூளை கூட அப்படியே பாதி எரியாம இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான விஷயம்! உருகி போகக்கூடிய மூளை எப்படி எரியாம போச்சு? இந்த ஆச்சரியத்தில் அவர் அப்படியே அங்கே நின்றுட்டு இருக்கிறாரு. வெட்டியா வந்து, ஐயா, இது என்னைக்குமே நடந்ததில்லைங்க, இது என்னன்னு தெரியல, வேற வழி இல்லை, போலீஸ்க்கு போனாலும் உங்களுக்கு வந்துடும், அதனால்தான் உங்ககிட்ட வந்தேன், இது என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே பின்னாடி வந்தவர் தட்டு மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கல்லில் உட்கார்றாரு. தலையில கையை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்துடுறாரு. பின்னாடி வந்து நின்ன கார்ல இருந்து இறங்கி வந்த ஐஜியோட பையனும் அதை பார்த்துட்டு அப்பாவோட தோளத்தோட, என்னப்பா இதெல்லாம், இருப்பா இரு, நான் என்னன்னு பார்க்குறேன், முதல்ல நான் யாரை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனை எடுத்து டக்குன்னு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு கால் பண்ணுறாரு. விஷயம் தெரிஞ்ச கிரிச்சந்திரன் கிட்டத்தட்ட ரொம்ப வேகமாக அங்கே வராரு. பைக்லேருந்து இறங்கின கிரிச்சந்திரன் வேகமாக ஒடியாந்து ஐஜி பக்கத்தில் நிற்க மணி என்னமோ 6:15 இருக்கும். சார், என்ன சார் சொல்கிறீங்க? அது எப்படி சார் முடியும்? அங்கே பாருன்னு கையை காட்ட கிரிச்சந்திரன் மெல்ல மெல்ல நடந்து போய் அந்த டெட் பாடி பக்கத்தில் பார்க்குறாரு. ஆமாம், அந்த பகுதிகள் மட்டும் எரியாமல் அப்படியே இருக்குது. இதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்தவர் ஐஜியோட கையை பிடிச்சு, சார் கவலைப்படாதீங்க, என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், நான் உடனே ஃபாரன்சிக் கால் பண்ணுறேன், என்னன்னு பார்ப்போம், ஜிஹெச்சுக்கு டாக்டர்கிட்ட சொல்லி போஸ்ட்மார்ட்டத்துக்கு எலும்பு இந்த பார்ட்ஸ்லாம் கொடுப்போம், நிச்சயமாக நமக்கு ஏதாவது கிடைக்கும். டக்குன்னு எந்திரிச்ச ஐஜி கிரிச்சந்திரனோட கையை பிடிச்சு, இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுகிரி, உன்ட்ட சிவம் யார்கிட்டயாவது கொடுத்தாதான் இந்த கேஸ் நல்லா இருக்கும். எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது நீ தான். ஏன் என் பேரனுக்கு இப்படி ஆச்சு? அவன் ஒரு 10-15 நாளாக தலைவலிக்குதுன்னு சொன்னான். ஆனால் அவனோட மூளை மட்டும் எரியாமல் இருக்குதுங்கும்போது என்னால் இதை சுத்தமாக நம்பவே முடியல. உலகத்தில் என்னென்னமோ ஆச்சரியங்கள் நடக்குது, அதிர்ச்சிகள் நடக்குது. ஆனால் இப்படி ஒரு அதிர்ச்சியை என் வாழ்நாள் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷன் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, யார்கிட்ட பேசணுமோ சொல்லு, நான் பேசுகிறேன். ஆனால் ஒன்று, எனக்கு இதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சாகணும். அவர் சொல்லும் பொழுதே அவருக்கு பல்ஸ் எல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. கிரிச்சந்திரன்ட்டுக்கு பேசிட்டு இருக்கவே அவருடைய நிலைமை மோசமாகி தன்னை இழந்து அப்படியே கீழே விழுந்துடுறாரு ஐஜி. பரபரப்புல அப்பா இறந்து போன உடனே இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட உதவியோட அப்பாவை கார்ல ஏத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. கிரிச்சந்திரன் தட்டு விட்டு நகர முடியாத நிலைமை இருக்கிறதுனால அவர் அங்கேயே இருந்துடுறாரு. வெட்டியான கூப்பிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு முடிக்க அவர் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா ஜிஹெச்லேருந்து ஆட்கள் வர, ஃபாரன்சிக்லேருந்து ஆட்கள் வரன்னு இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஏற்பாடுகளும் நடக்க ஆரம்பிக்குது. எரிஞ்சு போகாத பகுதி மட்டும் எடுத்துட்டு போகிறாங்க. டெட் பாடியிலிருந்து ஒரு சில பொருட்கள், எலும்புகள் அப்படின்னு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போகிறாங்க. ஐஜியோட பேரனுடைய மரணத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும்? ஒரு போலீஸ், ஒரு ஃபாரன்சிக், ஒரு டாக்டர், இவங்க எல்லாரும், ஏன் ஒரு வக்கீல் கூட தன்னோட வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்களை சந்திச்சிருப்பாங்க.
இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு எல்லாருக்கும் கேள்விகள் வர மாதிரியான சம்பவங்களை சந்திச்ச முக்கியமான ஆட்கள்ல போலீஸ், டாக்டர், வக்கீல், வெட்டியான் இவங்க எல்லாரும் இருப்பாங்க, இன்க்ளூடிங் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அங்க இருக்கிறவங்க இப்பதான் முதல்ல பாக்குறாங்க. அடிச்சு கொல்லப்பட்டு தானா இறந்து போய் என்னென்னமோ விஷயங்கள்ல கூட ஒரு தீயில எரியாத பாகம் இவங்க இப்ப வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த கேள்வி கிரிச்சந்திரனோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. அப்ப இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கும்? தலைவலிக்குதுன்னு இறந்து போன ஒரு பையனுடைய பாகம் தலைப்பகுதி மட்டும் எரியாம இருக்கு அப்படின்னா இந்த மரணம் இயற்கையான மரணமா மட்டும் இருக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு கடமை கிரிச்சந்திரனுக்கு இருக்குது, ஒரு போலீஸாவும் ஐஜி நம்பக்கூடிய ஒரு மனுஷனாவும். அதுக்கெல்லாம் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வரணும். ஐஜி பேர சுகுமாரனுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்வி இன்னும் பல மரணங்களை வெளியில கொண்டு வருமா, இல்ல இதுதான் முதல் மரணமா? அப்படி ஒருவேளை பல மரணங்கள் இதே மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னா ஏன் இத்தனை நாள் வெளியில வராம இருந்துச்சு? அந்த பல மரணங்களுக்கு காரணம் என்னவா, யாரா இருப்பாங்க? அந்த அரக்கனுடைய வதம் இன்னுமே தொடருமா? அந்த பிரஸ் மீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் 2 பேரு, டாக்டர் பாலச்சந்திரவும் டாக்டர் கார்த்திக்கும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸ் 2 பேரும். அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்ட கேள்விகள் மேல கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து பொதுமக்கள், போலீஸ் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ் ரிலேட்டட் ஆனவங்க அவங்கெல்லாம் உட்கார்ந்து அவங்க பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு டாக்டர் பாலச்சந்திரவும் டாக்டர் கார்த்திக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் அப்படிங்கறதே ரொம்ப அட்வான்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் பொழுது ஒரு பக்கம் ஆச்சரியமா இருந்தாலும் மறுபக்கம் பயமா இருக்குதே. டாக்டர் பாலச்சந்தர், அதுக்கு அறிவியல் அப்படிங்கிறது நாம முன்னோர்கள் பிறந்து வளர்ந்து அதுக்கு முன்னாடியே உருவானது. இந்த உலகம் உருவானதே ஒரு அறிவியல்னாலதான். இந்த அறிவியல் வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. நாளுக்கு நாள் இதனால வளர்ச்சிகள் அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர குறைங்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. மனித இனத்துல எத்தனையோ அட்வான்ஸ் வந்துடுச்சு. நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற கண்டுபிடிப்போம் அதே மாதிரிதான். அதுக்கு இன்னொரு பத்திரிகையாளர் எந்திரிச்சு, சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், மனிதனுக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தூரம் உங்களுடைய கண்டுபிடிப்புனால ரொம்ப நெருக்கமாகும். ஒரு மனுஷன் தன்னோட பார்வையை எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு. இதனால வரக்கூடிய எக்ஸாம்ஸ் இன்னும் சில விஷயங்கள்லாம் பாதிக்கப்படும்னு நீங்க நினைக்கலையா? அதுக்கு கார்த்திக், அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. முன்னொரு காலத்துல எழுத்து வடிவத்துல எக்ஸாம் இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஓரல் டெஸ்ட் கூட இருந்துச்சு, இப்போ எழுத்து வடிவம் இருக்குது. எக்ஸாம்னுடைய வடிவம் நம்மளுடைய அட்வான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஓப்பன் புக் எக்ஸாம்னு ஒன்று இருக்கு, புக்ஸை பார்த்து எழுதுறதுக்கு. பையனுக்கு நம்மளுடைய டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாம்ஸை மாத்திர வேண்டியதுதான். அப்படி பார்த்தோம்னா டிஸ்அட்வான்டேஜ் இல்லாம எந்த விதமான வளர்ச்சி இல்லை அப்படின்னு டாக்டர் கார்த்திக் சொன்ன உடனே அடுத்த கேள்வி பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுதே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய சாய்ராஜனுடைய போன் அடிக்க ஆரம்பிக்குது. ஃபாரன்சிக் ஆபீசர் சாய்ராஜ் அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு. போனை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனோட நம்பர் வர போன் அட்டன் பண்ணி, சொல்லு கிரி, சாய் எங்க இருக்க? நான் இங்க ஒரு மீட்டிங்ல இருக்கேன் சாய், நான் அதுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கேன். உங்க ஆபீஸ்க்கு போனேன், அவங்க நீங்க இருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதனால வந்தேன், கொஞ்சம் வெளில வர முடியுமா? இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் எந்த விதமான விஷயம் இல்லாம நேரடியா சாயை பார்க்க வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அடிக்கடி வரக்கூடிய கேஸ், அதுல கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி பழக்கமானதான் சாய்க்கும் கிரிக்கும். அது அஃபீஷியலையும் தாண்டி பர்சனலா ஒரு நெருக்கமானது அவங்களுக்குள்ள இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ஒரு நல்ல உறவுன்னு சொல்லலாம். வெளியில வந்த சாய் போன்ல கிரிச்சந்திரன்ட்ட பேசிக்கிட்டே கையை காட்ட அவர் பயக்கிட்டு இருந்து நடந்து வராரு. 2 பேருமே போனை கட் பண்ணிட்டு பக்கத்துல போக கிரிச்சந்திரனோட முகத்தை பார்த்த சாய், சொல்லுங்க கிரி, என்ன விஷயம்? சாய், ஒரு முக்கியமான கேஸ், அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். எனக்கு ரிப்போர்ட் இம்மிடியட்டா தேவைப்படுது, கொஞ்சம் ரெடி பண்ணி தர முடியுமா? என்ன கேஸு அப்படின்னு சாய் கேட்ட அடுத்த நிமிஷம் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். கிரிச்சந்திரன் சொன்ன விஷயத்தை கேட்ட சாய்க்கு அப்படி ஒன்றும் அதிர்ச்சி கிடையாது. அதை பார்த்த கிரிச்சந்திரன், அதிர்ச்சி ஆகலையா? இல்ல, எக்கச்சக்கமான கேஸ் பார்த்தாச்சு. இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபாரின்ல நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். உடல் பாகத்துல எல்லாமே அழுகி போய் கிட்னி மட்டும் அழுகி போகாம இருந்து ஒரு கேஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் படித்தோம்னா யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஐஜி பேரனோட பேர் என்ன சொன்னீங்க? சுகுமார். சுகுமாரோட ரிப்போர்ட்டை பார்த்தா எனக்கு தெரியும். நான் 3 டேஸாக இங்கே நடக்கூடிய ஒர்க் ஷாப்பில் இன்வால்வ் ஆகியிருந்தேன், அதனால சரியாக தெரியல. நான் இப்போ இந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டு வந்துடுறேன், வந்து பார்க்கட்டுமா? இல்லை சாய், கொஞ்சம் எமர்ஜென்சி. இந்த ஒர்க் ஷாப் எவ்வளோ நேரம் ஆகும்? அது இன்னொரு 2-3 ஹவர்ஸ் இருக்குது. அப்படியா? யோசிச்சு கிரிச்சந்திரனை பார்த்து சாய், இட்ஸ் ஓகே,
இதுக்கான பிபிடி நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் ஷாப்பாக இருந்துச்சு, அதனால தான் பார்த்தேன். வாங்க போலாம். கிரிச்சந்திரன் பின்னாடியே அவரும் போறாரு. அவங்களோட ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கு அப்புறமா உள்ள போற சாய், வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன். போன சாய் கரெக்டா ஒரு 45 நிமிஷம் கிளம்பிச்சு வெளியில ஒரு ரிப்போர்ட்டோட வராரு. இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் சாய்க்காக ஒவ்வொரு செகண்ட் வெயிட் பண்ணி சாய்ராஜ் வரதை பார்த்துட்டு எந்திரிச்சு நிக்க அவர் ரிப்போர்ட்டோட வராரு. அப்பளையா போன தெளிவு இப்ப மூஞ்சில சுத்தமா கிடையாது. என்னாச்சு சாய், பாத்தீங்களா? பாத்தங்கிரி, இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் அழிஞ்சு போயும் ஒரு சில விஷயங்கள் அழுகி போகாம இருந்து நான் பார்த்திருக்கேன். ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. என்ன சொல்றீங்க? ஆமா கிரி, உடல்ல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாம் எரிஞ்சும் அந்த மூளை மட்டும் எரியாம இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? மூளை அழுகாம இருக்குதோ இல்ல மூளை எரியாம இருக்குதோ அப்படின்னா அந்த மூளையினுடைய பயன்பாடு, அதில் இருக்கக்கூடிய விதமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய அணுக்களை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதை எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு, அதோட ஏஜ் என்ன என்ன எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடலாம். ஆனால் இந்த மூளை அப்படி கிடையாது. பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நிறைய அணுக்களோடு இருக்குது. உலகத்திலேயே மூளையை அதிகமாக யூஸ் பண்ணது ஐன்ஸ்டீன் தான். அவரே ஒரு 19லிருந்து 18% தான் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் படிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த மூளையினுடைய திறன் 50லிருந்து 60% யூஸ் பண்ணுறதுக்கான சக்தியை பெற்றிருக்குது. அது ரொம்ப மிராக்கிளா இருக்குது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும்னா இந்த பார்ட்ஸை நம்ம மும்பைக்கு அனுப்பணும். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அப்படி போனால் எத்தனை நாளில் வரும் சாய்? மேபி இதை செக் பண்ணி முடிச்சு வரதுக்கு ஒரு 15 days ஆயிரும். ஆனால் இந்த கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணி இதனால எந்தவித பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்கிறதுனால இதை நாங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணாலும் 1 week ஆகிடும். சாய்ராஜ் ப்ளீஸ், இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்குது. இன்னும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கேட்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது. இமிடியேட்டாக ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் அனுப்புகிறோம். இதில் என்ன ஏது என்னங்கிற டீட்டெயிலை நானும் கேட்டு சொல்கிறேன். நான் படிச்சிருக்கக்கூடிய பழைய டாக்குமெண்ட்ஸு, இருக்கக்கூடிய பழைய ரிப்போர்ட்ஸு, ஃபாரினில் நடந்தக்கூடிய ஒரு 4-5 கேஸ்லாம் ஞாபகத்துக்கு வருது. அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக நான் படித்து பார்க்குறேன். அப்படி படித்து பார்த்து அதில் ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இமிடியேட்டாக ப்ராசஸ் பண்ணலாம். சாய்ராஜ் அப்படி சொன்ன உடனே சரின்னு தலையாட்டிட்டு கிரிச்சந்திரன் அங்கிருந்து வந்துடுறாரு. வந்தவர் நேராக ஐஜி வீட்டுக்கு போய் விஷயத்தை ஐஜி கிட்ட மட்டும் சொல்ல ஐஜியோட கண்கள் கூட விரிய ஆரம்பிக்குது. அது எப்படி ஒரு மனுஷனோட மூளை நாளுக்கு நாள் மங்கிக்கிட்டு தான் போகும், இல்லை அவனுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் போகும். அது எப்படி மூளை மட்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும்? ஆமாம், எல்லாருமே கேள்விப்பட்டது. இருக்கிறதுலேயே மூளை அதிகமாக யூஸ் பண்ண ஐன்ஸ்டீனை விட இந்த மூளையினுடைய திறன் எப்படி அவ்வளோ அதிகமாக இருந்திருக்க முடியும் அப்படிங்கிற கேள்விதான். அதுக்கு ஒரே பதில், சார் அவங்க ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னன்னு பார்க்கலாம். சுகுமாரோட இறப்புக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறது ரிப்போர்ட் வந்தாகணும் அப்படின்னு முடிச்சுட்டு கிரிச்சந்திரன் வந்தாராரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க கிரிச்சந்திரனோட மனசுக்குள்ள ஓடக்கூடிய எண்ணம் என்னவா இருக்கும்? ஒரு பையன், நல்லா படிக்கிற பையன், அவனோட மூளையினோட திறன் இப்படி அதிகரிச்சிருக்கு அப்படின்னா ஒருவேளை இந்த ஓட்டப்பந்தயத்திலையோ மாரத்தான்லையோ இல்லை ஏதோ ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க உடல் ரீதியா ஊக்க மருந்து போடுற மாதிரி அவனோட படிப்புக்காக மூளையில ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? அதை ஒருவேளை அப்படி பண்ணியிருந்தா ஒருவேளை ஸ்கூல் சைடு பண்ணியிருப்பாங்களா, இல்லை பேரண்ட்ஸ் சைடு பண்ணியிருப்பாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்க டக்குன்னு எந்திரிச்சுக்கு வந்தவன் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவுக்கு கால் பண்ணுறான். விஷ்ணு ஃபோனை எடுத்து, சார் சொல்லுங்கள் சார், இன்னத்துக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ஐஜி விஷயமா சார்? ஆமாம் விஷ்ணு, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சொல்லுங்கள் சார். நம்ம வழக்கமாக 2-3 கொலை நடந்ததுக்கு அப்புறமா அந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு பதிலாக ஏன் நம்ம டீட்டெயில்ஸ் இப்போவே கலெக்ட் பண்ணக்கூடாது? சார் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இப்போ நம்ம ஐஜியோடைய பேரு சுகுமார் இருக்கார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட், ஈவன் பொண்ணோ பையனோ யாராவது இறந்துருக்காங்களா? அவங்களுடைய மூளைகள் ஏதாவது இந்த மாதிரி போயிருக்குதா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிருக்கான்னு நமக்கு தெரியணும் சார். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸு. மூளை ஒரு மேலே இதே மாதிரி எங்காவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸ் ரொம்ப பரவலாக பேசப்பட்டிருந்துருக்குமில்ல சார்? மேபி தெரியாமல் இருக்கலாம்ல. எனக்கு கொஞ்சம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயாவது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கேசஸ் இருக்கான்னு சொல்லி விசாரிக்க முடியுமா சார்? நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்ன வேலை பண்ணித்தரேன் சார். நாளைக்கு ஸ்டேஷனுக்கு வந்து வேலை நம்ம டிஸ்ட்ரிக்ட்லையோ இல்லை வேற எங்காவதோ டிஃப்ரெண்டான கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயோ இல்லை எங்காவது படிக்கிறவங்களுக்குள்ளேயோ இருக்குதான்னு கேட்டு உங்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறேன் சார். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அதுக்கப்புறம் விஷ்ணு கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு படுத்துடுறாரு. ஆனால் சுத்தமாக தூக்கம் வரல. காலையில் எந்திரிச்சு டிஃபன் கூட சாப்பிடாம யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கக்கூடியவருக்கு மனசு முழுக்க அதே எண்ணங்கள் தான் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா மனுஷனை கொலைன்னு என்னென்னமோ பண்ணிட்டு இப்போ படிப்பு அறிவுங்கிற பேர்ல அவனை ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடுவாங்களோங்கிற எண்ணம் தான் அவருடைய மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஒரு மனுஷனுடைய மூளையினுடைய திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா அவன் மனுஷனாவே இருக்க மாட்டானே, ஒரு மிஷினாவோ ஏன்
அது ஒரு காலத்துல மிருகமா கூட மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா அவன் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது ஃபோன் அடிக்க, எட்டி பார்க்க அதுல சாய்ராஜன் வருது. வேக வேகமா இன் பண்றத நிறுத்திட்டு சாய்ராஜோட ஃபோன் அட்டன் பண்ணி, சாய் குட் மார்னிங் சொல்லு. ஆ கிரி, நீங்க சொன்ன மாதிரி நாங்க டெஸ்ட்டுக்கு அப்ரூவல் வாங்கி அனுப்பிட்டோம். எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, அதை உங்ககிட்ட சொல்லலான்னு கால் பண்ணனேன். சொல்லுங்க சாய்ராஜ். நேத்து நான் ஒரு ஒர்க் ஷாப் போனேன் இல்லையா, அங்க டாக்டர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, பாலச்சந்தர் அண்ட் கார்த்திக்னு. அவங்க 2 பேத்துக்கிட்ட இந்த கேஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குன்னு தோணுது. அது என்ன விஷயமா இருக்கும்? எதனால அவங்க 2 பேரும் ஒத்து வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க சாய்? ஒண்ணும் இல்ல. அவங்க 2 பேரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ ஹியூமன் பீயிங் கூட எப்படி மிங்கிள் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டருக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் கம்ப்ளீட்டா ஒரு மனுஷனோட மூளைக்குள்ள போச்சு அப்படின்னா, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு சொல்லி அதுக்கான ரிசர்ச்ல இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கிட்ட கேட்டோம்னா, மேபி இதுல ஏதாவது க்ளூ கிடைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே. எப்போ? நான் கால் பண்ணி கேட்டுட்டு அப்பாயின்ட்மெண்ட் எப்பன்னு சொல்லட்டுமா? ஓகே. சொல்லுங்க. கிரிச்சந்திரன் ஃபோன வச்சுட்டு அவருடைய கால்க்காக வெயிட் பண்ண. கரெக்ட்டா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் வருது. சொல்லுங்க. கிரி, அவங்க 11:00 வர சொல்லியிருக்காங்க. வந்துடுறீங்களா? ஓகே சாய். கண்டிப்பா நான் வந்துடுறேன். சாய் சொன்ன மாதிரியே 11 மணிக்கு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் சாய்ராஜும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. 1/2 மணி நேரம் வெயிட்டிங்க்கு அப்புறமா, ஒரு 10 நிமிஷம் ஒரு சில ப்ரொசீஜருக்கு அப்புறமா அந்த பெரிய ஹால்குள்ள இவங்க 2 பேத்தையும் அலோவ் பண்றாங்க. டாக்டர் பாலச்சந்தரும் பக்கத்துல டாக்டர் கார்த்திக் உட்கார்ந்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் உள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள போய் விஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்காந்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் அவங்க 2 பேத்தையும் பார்த்து கேள்வி கேட்கிறாரு. சார், நேத்து நடந்த கேஸ் பத்தி உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க கிரி. ஆல்ரெடி சாய் எங்கிட்ட விஷயத்த சொல்ல வந்தாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டா நாங்க 2 பேருமே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வேகமா போக வேண்டிய சூழ்நிலை. அதனால கேட்க முடியாம போச்சு. என்ன கேள்வி சொல்லுங்க. சார், அது வந்து மனுஷ மூளை அப்படிங்கிறது அப்படின்னு கிரிச்சந்திரன் ஆரம்பிக்கும் பொழுதே வெளியில இருந்து கதவை திறந்துட்டு பியூன் உள்ள வராரு. சார், எமர்ஜென்சி, டாக்டர் கார்த்திக்க கூப்பிடுறாரு. சொன்ன உடனே கார்த்திக் எந்திரிக்காம உட்காந்துக்கிட்டு கிரிச்சந்திரனை பாக்குறாரு. நீங்க விஷயத்த சொல்லுங்க பாத்துக்கலாம். அதுக்கு பாலச்சந்தர், கார்த்திக் நீங்க போங்க, நான் என்னன்னு கேட்டு வைக்கிறேன். எமர்ஜென்சின்னு கூப்பிடும்போது நீங்க போலீன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆமா, நான் போறேன். கார்த்திக் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா, சார் அவரு போயிட்டாரு, ப்ராப்ளம் இல்லையா? இல்ல இல்ல, அவருக்கு இதை பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும். இருந்தாலும் நீங்க ப்ராப்ளத்தை இப்ப சொல்லுங்க, நான் வேணா அவர்கிட்ட கன்வே பண்றேன். அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறத த்ரூ ஃபோன் உங்களுக்கு நான் பேச வைக்கிறேன். இல்ல நீங்க முடிக்கிறதுக்குள்ளேயே அவர் வந்துட்டாருனாலும் நான் அவரை பேச வைக்கிறேன். அதுக்கப்புறமா கிரிச்சந்திரன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. இதை கேட்டு முடிச்ச உடனே டாக்டர், மை காட், ஃபாரின்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு. அவன் பண்றதான் இது எல்லாமே. முதல்ல பல்புடி யூஸ் பண்ணாதீங்க, பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவன் பல்புடி யூஸ் பண்ணா நம்ம பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். மண்பானையை யூஸ் பண்ணாதீங்க, பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னவன் இப்போ மண்பானை யூஸ் பண்றான், நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பழைய சாப்பாடை சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு பீஸாவை கொடுத்தவன் இன்னைக்கு பழைய சாப்பாடை தேடி போறான். இளநீ வேணாண்டா, கூல்ட்ரிங்க்ஸை குடின்னு சொன்னவன் இன்னைக்கு இளநீ குடிக்கிறான், நாம கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறோம். மூளையை செலவு பண்ணி மூளையை மாத்தி மனித இனத்துக்கே ஒரு பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய டெக்னாலஜி அவன் கொண்டாந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம அவன் நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். ஒரு மூளை எப்படி அதோட செயல்திறனை அதிகம் பண்ணிட்டே போக முடியும்? நாலேஜ் மட்டும் தான் கெயின் பண்ண முடியும். மூளைக்கு அதிகப்படியான சக்தியே 20% தான். அந்த 20% யூஸ் பண்றவனே இந்த உலகத்தில் தலை சிறந்தவன். அப்படி இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செல்கள் எப்படி 60% ஒர்க் ஆகும்? சம்திங் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. லெட்ஸ் சி. நீங்கள் அந்த ரிப்போர்ட் அனுப்பிட்டீங்களா சாய்? ஆமாம் சார், அனுப்பியிருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸு விளக்கம்லாம் வர்றதுக்கு எப்படி 15 to 10 days ஆகும். அது வந்ததுக்கப்புறமா தான். ஓகே, எங்கள் ரிசர்ச்சில் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு கார்த்திக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பற்றி மட்டும்தான் பேசினமே தவிர ஒருவேளை பண்ணாலோ என்ன ஆகும் நாங்கள் எதுவும் பண்ணல. அது தெரிஞ்சிருந்தா கூட இது என்ன காரணம் சொல்லியிருந்திருக்க முடியும். நான் எங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு சாயை காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேசிட்டு கையை கொடுத்துட்டு அவங்க 2 பேர் எந்திரிச்சு வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்து பைக் எடுத்துட்டு கிரிச்சந்திரன் போயிட்டு இருக்கும் பொழுதே இடையில ஃபோன் அடிக்க. முதல்ல அதை கண்டுக்கல. 2வது வாட்டி அடிக்க பைக்கை ஓரமா நிறுத்த சாய் என்னன்னு கேட்குறாரு. ஏதோ கால் வந்துகிட்டே இருக்குது, இம்பார்ட்டன்ட் காலாக இருக்கிறது தான், செகண்ட் டைம் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்க அதில் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணுவோட நம்பர் வர ஃபோன் அட்டன் பண்ணுறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். சொல்லுங்க சொல்லுங்க விஷ்ணு. சார், நீங்கள் கேட்ட மாதிரியான கேஸ் ஃபுல்லாக விசாரிச்சு பார்த்தோம். இன்னும் நிறைய இடத்துல சொல்லி வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு சார், அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன். என்ன சொல்லுங்க சார். ஒரு பொண்ணு மூளையினுடைய திறன் ரொம்ப அதிகமானதுனால மென்டலி இல்லாகி இப்போ
மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமா அவங்க பேரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துருக்காங்க சார். நியர்லி ஒரு 6 months ஆகுது. அந்த கேஸ் இப்போ வரைக்கும் வெளியில வரல. நான் அப்படி இப்படின்னு விசாரிக்கும் பொழுது தான் வந்துச்சு. நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சார். நீங்க வந்துடுறீங்களா? இதோ வந்துடுறேன். அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறமா சாய் கிட்ட விஷயத்த சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்தர் அந்த இடத்துக்கு போறாரு. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ரீச் ஆக அங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷ்ணுவை பார்த்து, பாத்தீங்களா, பேசுனீங்களா? டாக்டர் கிட்ட பேசிட்டேன் சார், பேஷண்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு, வாங்க போய் பார்க்கலாம். அந்த வெராண்டால 3 பேர் நடந்து போக ஒரு ரூமுக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. ரூமுக்கு வெளியில நர்ஸ் இருக்க, சார் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், நான் தான், உங்களை அலோவ் பண்ண சொல்லி டாக்டர் சொன்னாரு, நீங்க போய் பார்க்கலாம் சார். 3 பேருமே அந்த ரூம்குள்ள போக நடு ஹாலில் ஒரு பெட்டு போட்டு அந்த பொண்ணு படுத்து ஃபேனையே பார்த்துக்கிட்டு வாய்க்குள்ள என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு டேபிள்ல அவங்க அம்மாவும் இன்னொரு பாட்டியும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு சைடு ஒரு எங்கான ஒரு ஜென்ஸ் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. உள்ள போன உடனே அவங்கள பார்த்து எந்திரிச்சு நின்னவங்க கையெடுத்து கும்பிட, வணக்கம்மா, பேர் என்ன? நர்மதா சார். வயசு 21 சார். இங்கே இருக்கக்கூடிய காலேஜில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்தா சார். என்ன படிக்கிறாங்க? பயோகெமிஸ்ட்ரி. எப்படிம்மா, என்னாச்சு? என்ன கேட்டகரியில் நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்க? சார் காலேஜில் எப்போவுமே ஆக்டிவாக இருப்பா, பயோகெமிஸ்ட்ரி தான் படிப்பேன்னு சொல்லி போனா, ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் என்ட்ரன்ஸ் எழுதி உள்ளே போனா சார். அந்த காலேஜில் ரிசர்ச்சில் ரொம்பவே டெப்த்தாக போயிட்டு இருந்தாங்க. அப்படி போகும் பொழுது கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது அவளுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருந்து வித்தியாசமாக நடந்துக்க ஆரம்பிச்சுக்கிட்டா. கூப்பிட்டா திரும்பி பார்க்கல. முட்டாள்தனமாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சா. சாதாரணமாக தண்ணிக்கும் ஒரு பாலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி பார்க்கும் பொழுது மூளையினோட திறன் ரொம்ப அதிகமாகி அதனால மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காலேஜில் போய் கேட்டதுக்கு அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டாங்க. அதனால தான் காலேஜில் அவங்களோட முக்கியமான ப்ரொஃபஸர் ஒருத்தர் மேலே கேஸ் கொடுத்தேன். ஏன்னா அவர் கூட தான் 24 மணி நேரம் இருப்பா. அவர் ஏதாவது பண்ணாமல் இவளுக்கு இப்படி ஆயிருக்காதுன்னு எங்களுக்கு ஒரு சந்தேகம் சார். அதனால தான் இவங்களோட ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட் தர முடியுமா? தரேன் சார் சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்க அந்த ஃபைலை வாங்குறாரு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன். அதை சாய்கிட்ட கொடுத்து, இதை டாக்டர் கார்த்திக் கிட்டையுமே பாலச்சந்திரட்டி கொடுத்து வெரிஃபை பண்ணி தர முடியுமா? ஷியோர், கண்டிப்பாக பண்ணித்தரேன். அம்மா எக்ஸாக்டாக சொல்லுங்கள், அவங்களுடைய மூளையினோட திறன் என்னானதா டாக்டர் சொன்னாங்க? சார் அதான் சார், மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் 60-70% மேலே ஒர்க் ஆகி ரிவர்ஸ் ஆகிடுச்சாம்மா சார். அப்படி ரிவர்ஸ் ஆனதுனால அவளுக்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க சார். அந்த அம்மா அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. ஏற்கனவே ஐஜினுடைய பேரை இதே மாதிரி தான் இறந்து போயிருக்கிறாரு இப்போ நர்மதா. அப்போ யாரோ ஏதோ ஒரு வகையில மாணவர்களுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்காக, குறிப்பா நல்லா ரிசர்ச்ல இருக்கக்கூடிய மாணவர்களுடைய திறனை அதிகப்படுத்துறதுக்காக மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விடுறாங்க. இதனால ஏற்படக்கூடிய 2 விஷயம், ஒன்று இறப்பு, இன்னொன்று அப்படியே மாறி மூளையினோட திறனை இழந்து சாதாரண தண்ணிக்கும் பாலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் மாறுறது. உலகத்திலேயே பெரிய அழிவு ஒரு நல்ல படிப்பை அழிக்கிறது, நல்ல நாலேஜான மூளையை அழிக்கிறது தான். ஆனால் இதெல்லாம் யாரு எதுக்காக பண்ணுவாங்க? அந்த அரக்கனோட இத்தனை வதங்களுக்கு காரணம் என்னவா இருக்கும்? தன்னோட வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்கக்கூடிய டாக்டர் கார்த்திக் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இருக்கிறாரு எஸ்ஐ விஷ்ணு. விஷ்ணு கையில் ஒரு ஃபைல் வச்சுருக்க. அவருடைய ஃபைலில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு பேப்பராக கார்த்திக் கையில் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு விஷ்ணு கார்த்திக்கை பார்த்து, டாக்டர் இது ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட தான் கேட்க சொன்னாங்க, நீங்கள் தான் இது ஃபுல்லாக பார்த்துட்ருக்கீங்கன்னு டாக்டர் பாலச்சந்தர் உங்ககிட்ட அனுப்பிச்சி வச்சாரு. பார்த்தேன் நான். பட் இதுக்கும் எங்கள் ரிசர்ச்சுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லையே. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? எங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நாங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். அதனால தான் கேட்குறேன். பாருங்கள் விஷ்ணு, நீங்கள் கேட்குறக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏதோ ஒரு டிசீஸ்னால அஃபெக்ட் ஆனது. இது எக்ஸ்டர்னலாக எந்த விதமான ஃபோர்ஸும் கொடுக்கல. மனிதனோட உடம்புல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான விஷயங்களில் ஏதோ ஒரு இடத்துல ஃபால்ட் ஆகும் பொழுது விசித்திரமான நோய்கள் வருது. முதல்ல அம்மை நோய் வந்துச்சு. அதெல்லாம் நம்ம பெருசாக நினச்சி அதில் எத்தனையோ பேர் இருந்தாங்க. அப்புறம் அதுக்கான மருந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி இப்போ இது புதுசாக ஏதோ ஒன்று வந்திருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு செல்லில் ஏதோ ஒரு மாற்றத்தினால வரக்கூடிய விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த ரிப்போர்ட்டை பாருங்கள். இங்கேருந்து நர்வஸ் சிஸ்டம் எப்படி போயிருக்கு, இங்கே பாருங்கள் எப்படி போயிருக்குன்னு. அதில் இருக்கக்கூடிய ஸ்கேன் காப்பி எல்லாத்தையும் விஷ்ணுவை காட்ட, விஷ்ணு ஆமான்னு தலையாட்டுறாரு. டாக்டர் கார்த்திக் 49 வயசு. அவர் சொல்கிறது பொய்யாயிருமா என்ன? டாக்டரா கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு மேலே
இதில் இருக்காரு. ரிசர்ச்சில் கூட 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாரு. அவர் சொல்கிறது எப்படி தப்பாக போயிருந்திருக்க முடியும்? அவர் சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்க இதில் வெளியில் எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயங்கள் மாற்றத்தினால செல்களினுடைய டேமேஜ்னால தான் மூளை இப்படி ஆயிருக்குங்கிறத அந்த டாக்குமெண்ட்டில் போட்டிருக்கிறத அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கடைசியாக ஓகே சார், இது அப்படியே நான் எங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிடுறேன். சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கேட்க அவர் இந்த டாக்குமெண்ட் எங்கிட்ட இருக்கட்டும், எங்கள் ரிசர்ச்சில் இது ஏதாவது யூஸ் ஆகும், எங்கள் டீம் கிட்ட நான் கேட்டுட்டு உங்களுக்கு இதை மறுபடியும் கொடுக்குறேன். இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன்ட்டையோ உங்ககிட்டயோ கால் பண்ணி இதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க. விஷ்ணு கிட்ட அவர் அப்படி சொல்லவே அவர் சரின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. ஹாஸ்பிட்டல்ல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனும் சாய்ராஜும் டாக்டர் பாலச்சந்திர உத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் தன்னோட டேபிள்ல பரப்பி வச்சுட்டு தன்னோட இடது கையில ஏதோ ஒரு பேப்பரையும் வலது கையில ஒரு பேப்பரையும் வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாலச்சந்திரோட கண்கள்ல எக்கச்சக்கமான கேள்விக்குறிகள். இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கும் சாய்க்குமே இன்னும் பதட்டம் அதிகமாயிட்டே தான் போச்சு. அரை மணி நேரத்துக்கு மேல எல்லாத்தையும் பார்த்தவர் ஒட்டுக்கா அந்த ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமா வச்சுட்டு தன்னோட கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு தலையில கை வச்சிடுறாரு. 45லேருந்து 48 வயசு இருக்கக்கூடிய பாலச்சந்தர் ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனை பார்த்து சம்திங் வெரி சீரியஸ். டாக்டர், என்ன சொல்றீங்க? மனித குலத்தில் இருக்கக்கூடிய அழிவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நிறைய இருக்கலாம். இப்போ இந்த டெக்னாலஜி அந்த மனித குலத்தை அழிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சி கிரிச்சந்திரன், மனிதனோட மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விட்டு அவனோட இன்டெலிஜென்ஸை மேம்படுத்த பார்க்குறாங்க. இருக்கிற எல்லாத்தையுமே சயின்டிஸ்ட் ஆக்க பார்க்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸில் யார் டாப்பராக இருக்காங்களோ இல்லை யார் மங்கிய மூலையில் இருக்கிறாங்களோ அது அவங்களுக்கு விஷயம் கிடையாது. யாரோ ஒரு பர்டிகுலர் பர்சன் தேவைக்காகவோ தேவை இல்லாமையோ இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட மூளையோ சாரி, இந்த இடத்துல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு மனுஷனுடைய மூளையை ரிசர்ச்காக அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. தங்க உடம்புல இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விட்டோம்னா முன்ஜென்மத்தினுடைய செல்கள் வரும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அறிவியல் உண்மையோ அந்த மாதிரி மனிதனுடைய மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி விடும் பொழுது அந்த மூளையில செல்கள் அதிகப்படியாக ஒர்க் ஆகி இன்னும் என்னென்னமோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் தன்னுடைய மூளையை 20% யூஸ் பண்ணுறாருன்னா இந்த மூளைகளை 60% யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் இது எக்கச்சக்கமான ஆபத்தை விளைவிக்கும். ஆனால் டாக்டர், இது எப்படி பாசிபிள் தான். இங்கே பாருங்க, இந்த ரிசர்ச்சில் அந்த பொண்ணோட மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய ஒரு லேசர் மூலமாக தூண்டி வைக்கப்பட்டிருக்குது. மூளையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த லேசர் பாஞ்சு அந்த பொண்ணோட மூளையில் இருக்கக்கூடிய செல்களை பல மடங்கு பெருக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த பொண்ணு கிட்டத்தட்ட அவள் இந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கு ஒரு வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்குள்ள செம்ம பிரில்லியண்டாக இருப்பாள். சொல்லப்போனா அவளுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். ஒரு சின்ன எறும்புனுடைய பாகங்கள் கூட எப்படி இருக்குன்னு அவனால புரிஞ்சுக்க முடிகிற அளவுக்கு அவள் சக்தி இருந்திருக்கும். அது அப்படியே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது. காரணம், பிரைன்குள்ள போன அந்த லேசர் செல்ஸ் எல்லாமே அந்த செல்ஸை திங்க ஆரம்பிச்சிருச்சு. மூளையில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் செல்ஸை திங்க ஆரம்பித்த உடனே அந்த மூளை செயலுக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்படிதான் ரிவர்ஸ் ஆகி அவளுக்கு எதுக்குமே வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. தானா யூரின் போக, தும்ம, இரும, யாரு என்னன்னு தெரியாமல் இருக்கா. இதனுடைய விளைவு தான் மரணம். இப்போ அந்த பொண்ணு ஒரு நாள் பெருத்த தலைவலியோட தலை வெடிச்சு ரத்தமெல்லாம் செதறி மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ ரத்த சொட்ட அவள் இறக்கறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்கு. டாக்டர், இதை க்யூர் பண்ண முடியுமா? இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். ஒரு மனிதனுடைய கண்ட்ரோல் அவனுடைய மூளையும் நரம்பு மண்டலம் தான். அந்த ரெண்டையுமே ஒருங்கிணைச்சிருக்கக்கூடிய இடத்துல இந்த செல்கள் எல்லாமே பெருகிக்கிட்டே இருக்குது. இதனால மூளை பயங்கரமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு மனுஷனுடைய மூளையை இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக்கி அவனோட செல்களை இப்படி தூண்டி விட்டாங்கன்னா அவனை காப்பாற்ற முடியுங்கிறது நிச்சயமாக முடியாத ஒரு விஷயந்தான். ஆனால் டாக்டர், இதுக்கு என்ன பர்பஸ் இருக்கு கிரி? டெக்னாலஜிஸ் நம்மளுடைய இயற்கையை மீறி நாம் ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அந்த இயற்கை திரும்பி நமக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணுங்கிறது நம்ம எத்தனை முறை அனுபவிச்சாலும் அது மாறப்போகிறது கிடையாது. கண்டுபிடிப்புகள் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ பேரழிவுகள் காரணமாக இருந்திருக்குது.
ஆனால் இப்போ கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் மீறி போக போகுது. நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சிருக்கேன். மனுஷனோட மூளையில், அதாவது அவனோட மண்டையோட்டில் மூளைக்கும் அவனுடைய தோலுக்கு நடுவில் ஒரு சிப் பொருத்திட்டோம் அப்படின்னா, அவன் அந்த சிப்பை தொடும் பொழுது அவனோட கண்ணுக்கு முன்னாடி அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட் அவன் எக்ஸாமுக்கு போகிறான்னா, அவன் அந்த சிப்பை பொருத்தியிருந்தானா, அந்த சிப்பை ரைட்டான இடத்துல டச் பண்ணானா, அவன் முன்னாடி அவன் படித்த அத்தனை புக்ஸும் இன்விசிபிளாக வரும். மீன்ஸ் அவனுக்கு மட்டுமே விசிபிள் ஆகும். சுற்றி இருக்கிறவங்களுக்கு அது என்ன ஏதுன்னு கூட தெரியாது. டாக்டர், அப்படி பண்ணால் அவன் எக்ஸாமை தெளிவாக எழுதிடுவான். இது மட்டும் கிடையாது, திருட போகிறான் அப்படின்னா ஒரு ஸ்கேனர் பொருத்திக்கிட்டானா எங்கே இருக்குது என்ன இருக்குன்னு எல்லாமே ஃபார்மேட் பண்ணி அதை கொண்டு போகிறதுக்கான எல்லா விதமான வழிகாட்டிலும் காட்டுற மாதிரி சிப் பொருத்திக்கலாம். டாக்டர், இந்த மாதிரி வந்துச்சுன்னா மனிதகுலத்துக்கு பெரிய அழிவே. ஆமாகிரி, இதுக்கான இனிஷியல் ஸ்டேஜ் தான் இது. பட் ரெண்டுமே ஒன்று கிடையாது, வித்தியாசமானது. இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணோட மூளைக்குள்ள அதிகப்படியான திறனை செலுத்தி அந்த பொண்ணு மூலமாக இந்த உலகத்தில் நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது. அது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்னைக்கு மனித உடல் உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் இயற்கையை மீற ஆரம்பிக்குதோ அன்னைக்கு மனித குலத்துக்கான அழிவு ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனால் டாக்டர், இதை க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. இதை எப்படி தடுக்கிறது? இதுக்கு என்ன வழி? முன்னாடி டேபிளில் கையை வச்சு உட்கார்ந்தவர் தன்னோட கண்களுக்கு இடையில கையை வச்சு ஒரு முறை அழுத்திட்டு நிமிந்து பார்த்து குற்றங்கள் பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இதுக்கு வழி. அந்த குற்றத்தை யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, என்ன காரணத்துக்காக பண்ணுறாங்க, ஆணிவேர் யாருன்னு பார்த்து அந்த ஆணிவேரை அழிக்கணும். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், அழிக்கும் பொழுது இதுக்கான சாட்சிகளும் சான்றிதழ்களும் எதுவுமே இல்லாமல் பண்ணணும். எங்களுக்கு எல்லாமே தெரியும், டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு போகும்னு தெரியும். ஆனால் ஒரு மனுஷனுடைய உடலை எது வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு லிமிட் இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த மனுஷனோட மைண்டை இல்லை அந்த மனுஷனோட உடம்ப ஒரு மிஷின் கூட கம்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டெக்னாலஜி என்னைக்காவது ஒரு நாள் பெரிய அழிவை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் மனுஷங்களே இல்லாமல் பண்ணிடும். அதுக்கு முதல் கட்டமாக தான் மிஷின்கள் உள்ளே வந்து மனிதனுக்கு வேலை போனது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுங்கிற ஒரு விஷயம் இந்த மனித குலத்துக்கு பெரிய வரப்பிரசாதம். அது இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் சாதிக்க முடியும் நல்ல வழியில். அதே நேரத்தில் அதில் கெட்டதும் இருக்குது, என்ன வேணாலும் இழக்கவும் நேரிடும். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு காரணம் யாராக இருக்குன்னு எங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது வழி இருக்குதா டாக்டர்? கிரிச்சந்திரன் இந்த கேள்வி கேட்கும் பொழுதே டாக்டர் இல்லைன்னு தலையாட்டிடுறாரு. நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் இது பெரிய அழிவுக்கான காரணங்கிறத நான் சொல்லிட்டேன். அதுக்கான ஃபார்மேட் என்னன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் இதுக்கு யார் என்ன அப்படிங்கிறது நிஜமாலுமே புரியல. ஆனால் கிரி, ஒரு விஷயம், இந்த டெக்னாலஜி பற்றி நல்லா தெரிஞ்ச அறிவியல் பூர்வமான ஒரு ஆள் மட்டும்தான் இதை பண்ண முடியும். மேபி அவங்க இந்த ஆர்டிஃபிஷியலில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம், இல்லை இன்டர்நெட்டிங்கில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சர் சயின்ஸில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம், இல்லை மெடிக்கலில் ரொம்ப டீப்பாக இருக்கலாம், இல்லை இது எல்லாமே கலந்த ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் ஃபுல்லாக நீங்கள் சயின்டிஸ்ட் மேலே காட்டுங்க, அதே நேரத்தில் சாதாரண மனுஷன் மேலேயும் காட்டுங்க. ஆசை நிறைவேறாத இல்லை இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிற நார்மல் ஹியூமன் பீயிங் கூட இதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனலி என்னுடைய ஆன்சர், இந்த குற்றங்களை பண்ணுற ஆள் யார் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிறது எங்களோட கையில் இல்லை, நீங்கள் தான் கண்டுபிடிச்சாகணும். ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபுல் டாக்குமெண்டேஷனும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். மேபி சாய் கேன் ஹெல்ப் யூ. சொன்னவருடைய பார்வையில் என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறது மட்டும்தான் தெரியுது தவிர வேற எதுவுமே தெரியல. 2 பேர் டாக்குமெண்டேஷன் அந்த ரிப்போர்ட் என்ன ஏதுங்கிறத வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வராங்க. 2 பேர்த்துக்குமே மாற்றி மாற்றி என்ன பேசிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியல. ஏன்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் எல்லாமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. குற்றவாளி எந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறேன்னு தெரியாமல் இருக்கிறவங்க பைக் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் போனதுக்கப்புறமா கிரிச்சந்திரனோட மொபைல் அடிக்க வண்டியை ஒரு ஓரமாக நிறுத்திட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. விஷ்ணுவோட நேம் வருது. அட்டன் பண்ணி, விஷ்ணு சார், என்னாச்சு சார்? டாக்டர் பாலச்சந்தர்கிட்ட பேசிட்டீங்களா? பேசிட்டோம். நாம் நினச்சதை விட இது ரொம்ப மோசமாக இருக்குது. ஸ்டேஷனுக்கு வாங்க பேசிக்கலாம். இதில் நமக்கு எந்த விதமான க்ளூவும் கிடைக்கல. நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு 2-3 க்ளூ வச்சு மொதல் ஸ்டெப் எடுத்து வச்சோமே, அது என்னாச்சு? சார், நம்ம நினச்சது கரெக்டு தான் சார். அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே கிரிச்சந்திரன் ரொம்ப ஆர்வம் பைக்லேருந்து எந்திரிச்சு நின்று, என்னாச்சு விஷ்ணு, நிஜமாலுமே வா? ஆமாம் சார், நம்மளோட சந்தேகம் முழுக்க முழுக்க கரெக்டாக இருக்குது. அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ண போகும் பொழுது டாக்டர் கார்த்திக் நடந்துக்கிட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க. அதனால் மேபி அவர் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்குமோ என்னமோன்னு நம்ம செக் பண்ண போனோம்.
கரெக்டு தான் சார். நாம கொடுத்த ரிப்போர்ட் பிரகாரம் அவர் சொன்னது எல்லாமே பொய். இது எல்லாமே ஒரு நோயினாலேன்னு அப்படியே டாப்பிக்கை மாத்துறாரு. அது மட்டும் கிடையாது சார். நான் போனதுலேருந்து நான் திரும்பி வர வரைக்கும் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நல்லா உத்து கவனிச்சிட்டேன். அந்த ரிப்போர்ட் அவர் வாங்கிட்டார் சார். நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா கூட அவர் வீட்டில இருந்து நான் கிளம்புறேன்னா என்னன்னு பார்த்துட்டு வேகமா அவர் வீட்டுக்குள்ள போனாரு சார். ஸோ நம்மளோட சந்தேகம் உண்மைதான் சார். இந்த கேஸ்ல எந்த அளவுக்கு அவர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு தெரியாது. பட் அவர் மேல ஏதோ ஒரு குற்றம் இருக்கு. இந்த 2 பேர்த்தினுடைய மூளையில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ஐஜி பையனுடைய மரணம், இந்த பொண்ணு இப்படி ஆனது, இதுல ஏதோ ஒரு விஷயத்துல அவர் தொடர்பு படுத்தி இருக்காருன்னு என்னால கண்டிப்பா அஷூரன்ஸ் கொடுக்க முடியும் சார். விஷ்ணு, பக்காவா சொல்றீங்களா? 100% சார். ஓகே விஷ்ணு, கரெக்ட் தான். நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க. நான் அன்னைக்கே நினச்சேன். அந்த ரூமை விட்டு அவர் வெளியில் போகும் பொழுது தன்னோட மொபைல் அங்கேயே வச்சுட்டு போனார். டைமு போகிறதுக்கு அவர் ரொம்ப ஹெசிடேட் பண்ணார். அதுக்கப்புறமா போகும்போது தான் மொபைலை ஏதோ பண்ணி வச்சுட்டு போனார். நான் அப்போவே ஒரு வேளை ரெக்கார்ட் அல்லது கால் ஆன் பண்ணியிருப்பாருன்னு நினச்சேன். அதே மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் போனவர் அந்த கதவுக்கு பக்கமாக ஒரு செகண்ட் நின்றுட்டு போனதை சாய் கவனிச்சிருக்கிறாரு. போகும் பொழுது அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக எட்டி ஒரு வாட்டி பார்க்க, அதுக்குள்ளே டக்குன்னு டாக்டர் பாலச்சந்தர் பார்க்கவே அவர் ஹாய் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சரி, இது ஒரு புள்ளியாக இருக்குமோ என்னமோன்னு தான் உங்களை அவர் வீட்டில் போய் விசாரிக்க சொன்னேன். விசாரிச்சதில் அவர் மேலே சந்தேகம்னு நீங்களும் சொல்கிறீங்க. அப்போது நமக்கான பதில் கிடைச்சிருச்சு. சரி விஷ்ணு, ஸ்டேஷனுக்கு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கிரிச்சந்திரன் ஃபோனை வச்சுட்டு இந்த விஷயத்த சாய்கிட்ட சொல்லலான்னு திரும்பி பார்க்கும் பொழுது சாய்க்கு பின்னாடி ஒரு 250 மீட்டர் இடைவெளியில் லாரி ஒன்று ரோட்டையுமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணுக்கு நடுவில் வேகமாக இவங்களை நோக்கி வருது. இது கண்ணில் படவே கிரிச்சந்திரன் சாயின்னு ஒரு கத்தலோட சாயை இழுத்து நட்ரோட்டில் அப்படியே விழுந்துடுறாரு. வந்த ஸ்பீடில் லாரி அந்த பைக் மேலே மோத பைக் பறக்க லாரி ஒரு செகண்ட் நிற்காம அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. ரோட்ல அங்கங்க நின்னவங்க வேகமா வந்து இவங்களெல்லாம் எழுப்பி விட இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன நடந்துச்சுன்னு புரியவே இல்லை. சாய்க்கு நெஞ்செல்லாம் படபடப்பா இருக்குது. அங்கிருந்த கொஞ்சம் மக்கள் வந்து அவங்கள தூக்கி விட இவங்க எல்லாரும் அந்த லாரியை பார்த்து என்னென்னமோ வார்த்தைகளை பேசுறாங்க. பைக்ல 2-3 பேர் அந்த லாரியை துரத்திட்டு போக கிரிச்சந்திரன் எந்திரிச்சு தான் கையை தட்டி விடுறாரு. சாய் பக்கம் வந்து, சாய், ஆல்ரைட் ஆல்ரைட், என்னாச்சு, ஏன், எதுக்காக, தண்ணி அதுக்குள்ளே கொண்டாடுற. 2 பேரும் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இந்த விஷயம் எல்லாமே அப்படியே அப்படியே நிற்க அங்கே இருக்கிறவங்களாம் போக சொல்லிட்டு அங்கே சாய் கிரியை பார்த்து, என்ன கிரி இதெல்லாம், எதுக்காக? இல்லை சாய், இந்த கேஸில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இதை நாம் கண்டுபிடிச்சே ஆகணும். கிரிச்சந்திரன் அப்படி சொன்ன உடனே சாய், ஸோ சம்திங் ராங், குற்றவாளி நம்மளை நெருங்கிட்டு இருக்கிறான், நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ குற்றவாளிக்கு பயம் வந்துருச்சு. அவன் நம்மளை கண்டுபிடிச்சு அவன் நம்மளை நெருங்குறான். சாய் இந்த கேள்வி கேட்ட உடனே கிரிச்சந்திரனுக்கு வந்தது டாக்டர் கார்த்திக் மேலதான் சந்தேகம். இப்பதான் விஷ்ணு அங்க எல்லா விஷயத்தையும் முடிச்சுக்கிட்டு வெளியில வராரு. விஷ்ணுவை ஏதாவது பண்ணா மாட்டிக்குவோன்னு நினைக்கக்கூடிய கார்த்திக் ஒருவேளை கிரிச்சந்திரனையும் சாயையும் பிளான் பண்ணி ஏதாவது பண்ணோன்னு நினைச்சாரா, இல்லை ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் வந்து டீட்டெயில்ஸ் கேட்க வரக்கூடிய கிரிச்சந்திரனையும் சாய் ஏதாவது பண்ணணும் பிளான் பண்ணி வச்சாரா? இருந்தாலும் இவங்களுக்கு சந்தேகம் கார்த்திக் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டே போகுது. ஏதோ யோசிச்சுட்டு நிற்கக்கூடிய கிரிச்சந்திரனை பார்த்து சாய், கிரி, நான் கேட்டது ரைட் தானே, குற்றவாளி நம்மளை நெருங்கிட்டான் தானே? தலையை இல்லை நாட்டின கிரிச்சந்திரன், குற்றவாளி நாம நெருங்கிட்டோம் சாய் அப்படின்னு ஒரு பதில சொல்றாரு. அந்த கார் ஊர்ல இருந்து, அதாவது சிட்டில இருந்து கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கக்கூடிய ஆட்கள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகுது. கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு டாக்டர் கார்த்திக். டாக்டர் கார்த்திக் டிரைவர் சீட்ல உட்காந்துட்டு இருக்க, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராஜேஷ் ஒரே பரபரப்பா இருக்காரு. கையில பேக் இருக்கு. ராஜேஷ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 18-19 வயசு இருக்கும். 12th முடிச்சுட்டு ரிசர்ச் சைடில் போகணும் அப்படிங்கறக்காக ரொம்ப டெப்தா அதை மட்டுமே நோக்கமாக வச்சுட்டு இருக்கக்கூடிய, வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ரொம்ப நாலேஜபிளான ஒரு ஸ்டூடெண்ட். கார்ல போற வரைக்கும் கார்த்திக் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராஜேஷ்க்கு அவ்வளோ ஆச்சரியங்களா இருக்குது. ராஜேஷ்க்கு டெக்னாலஜிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுனால தான் கார்த்திக் கூட இந்த கொலாபரேஷன். கார்த்திக்கை ஏதோ ஒரு ஒர்க் ஷாப்ல பார்த்து அவரோட பேச்சுகள்ல அட்மையர் ஆகி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா கார்த்திக் கூட மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இவங்க போயிட்டு இருக்கிறது கார்த்திக் தனியா வச்சிருக்கக்கூடிய ரிசர்ச் சென்டருக்கு.
அந்த ஆட்கள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கார் போய் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா மரங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடத்துல நிறுத்துறாங்க. பார்க்கறக்கே வித்தியாசமா இருக்குது. அந்த இடத்துல ரிசர்ச் பண்றாங்க அப்படிங்கிறது அங்க போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. கார் அந்த இடத்துக்கு போய் நின்னதுக்கு அப்புறமா இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும். ராஜேஷ், இந்த இடம் இது என்னுடைய கனவு இடம். ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கான முழு மீனிங் ஏதாவது வேணும் அப்படின்னா இங்கதான் இருக்கு. இந்த செடி கொடிகள்ல இருந்து இங்க கட்டியிருக்கக்கூடிய கட்டடங்கள்ல இருந்து எல்லா இடத்துலையுமே என்னுடைய ரிசர்ச் இருக்குது. இதுல நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பேட்டர்னா அப்ளை பண்ணியிருக்கேன். மேபி நிறைய விஷயங்களுக்கு எனக்கு பேட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது எல்லாம் எனக்கான ஒன்று கிடையாது. நான் உள்ள கொண்டே காட்ட போற விஷயம்தான் உனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. சொல்லிட்டு கதவை திறக்க, கதவுக்குள்ள போன உடனே அங்க ஒரு 7-8 பேர்த்துக்கு பக்கமா ஏதோ ஒண்ணு வச்சு டைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சிஸ்டம் கூட, ஒருத்தர் ரோபோட் கூட, ஒருத்தர் தனியா, ஒருத்தர் மனுஷங்க கூடன்னு ஏதோ ஒரு காண்டாக்ட்ல இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அவர் ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய கண்களை தெரிஞ்சிச்சு. முதல்ல இந்த ஏரியாவை சுத்தி பாரு, உனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா நான் உன்னை எந்த அளவுக்கு கொண்டு போறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போக, அங்க 2 பேரு ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வலது பக்கம், ஒருத்தர் இடது பக்கம். நடுவில் என்னென்னமோ மிஷின்ஸ்கள் வச்சு அவங்க தலையில பயங்கரமான கனெக்ஷன்ஸ்ல வயர்கள் போயிட்டு இருக்குது. இசிஜி மூலமா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கே ஒரு 20-25 நிமிஷம் ஆயிருந்திருக்கும். அதுல நிறைய ஆச்சரியங்கள் காத்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்த ராஜேஷ் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாம வந்துட்டு இருக்கக்கூடிய கார்த்திகை பார்த்து, சார் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இதெல்லாம் உங்களுடைய கண்டுபிடிப்புன்னு நினைக்கும் பொழுது பெருத்த ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஒரு பிரம்மனுக்கு இணையா இருக்கீங்க சார். இத்தனை கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க. எனக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சே ஆகணும் சார். ப்ளீஸ் சொல்லுங்க சார். சொல்ற ராஜேஷ், ஃபர்ஸ்ட் இவரை பாருங்க. இவர் சிஸ்டம்ல இருக்கிறது சிஸ்டமோட கம்யூனிகேஷன்ஸ் டீப் லேர்னிங், மெஷின் லேர்னிங்னு எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸை தனக்குள்ள போட்டுட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியவர் தன்னோட உடம்புக்குள்ள ஒரு சிப் மூலமா கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சார் புரியல. எஸ், மூளைக்குள்ள ஒரு சிப் பொருத்தப்படும். மூளைக்கு அதோட ஓட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துல சிப் பொருத்திட்டோம்னா அதை டச் பண்ணும் பொழுதே அவருடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் வரும். அதுக்கு அவரு கீழேயே கீபோர்ட்ஸ் வரும். அதாவது இன்விசிபிளான ஒரு கம்ப்யூட்டர் அவர் கண்ணுக்கு முன்னாடி வர்றதுக்கான சிப்பை அவருடைய பிரெயினில் நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் இப்போ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கான அவுட்புட் என்ன அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய நோட்டில் டைப் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதை கேட்டவனுக்கு கண்ணெல்லாம் விரிய ஆரம்பிக்குது. என்ன இவ்வளோ ஆச்சரியமா பார்க்குறீங்க? இந்த பக்கமாக பாருங்க, இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. எதையுமே பார்க்காம தன்னுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த மெமரி பவர், பிரெயின் சொல்லக்கூடியதை வச்சு அவர் தன்னுடைய பார்வை எங்கே வேணாலும் வச்சுக்கிட்டு எழுத ஒர்க் பண்ண முடியும். இதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. நிறைய பேர் எங்கேயோ பார்த்துட்டு டைப் பண்ணுவாங்க, நிறைய பேர் எங்கேயோ பார்த்துட்டு எழுதுவாங்க. பட் இவர் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு இன்டர்நெட்டில் போய் ஒரு விஷயத்தை தேடுறீங்க, அது இமீடியட்டாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்குது. ஈவன் அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ. அந்த மாதிரி தான் இவருடைய மூளையை இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். சார் ப்ரோக்ராமா? எஸ், கதிரியக்கத்துக்கு மூலமாக மூளையில் கதிரியக்கத்தை செலுத்தும் பொழுது அந்த மூளை ரொம்ப எந்தோ ஆகுது. அதில் செல்கள்லாம் தூண்டப்படுது. ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு நார்மலாக 20% மட்டும்தான் மூளை இயங்கும். நம்ம ஐஸ்டீன்கே அவ்வளோ மட்டும்தான் இயங்கியிருக்கு. ஆனால் நான் என் ரிசர்ச் பிரகாரம் ஒருத்தருடைய மூளையை 40-50%ன்னு அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்க போகிறேன். இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த உலகத்தில் நான் தான் ஆட்சி செய்யணுங்கிற மைண்டில் நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். 200-300 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸை நான் இப்போவே கொண்டு வர போகிறேன். சார் ஆனால் அதெல்லாம் பாசிபிளா? நடுக்கமான குரலில் கேட்கக்கூடிய ராஜேஷை பார்த்து சிரிச்ச மாதிரியே பேசக்கூடிய கார்த்திக், ஏன் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடக்கக்கூடியதை நாம் முன்கூட்டியே முன்னோர்கள் எழுதி வைக்கலையா? பல வருடங்களுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய விஷயங்களை ஜாதகன்னு போட்டிருக்காங்க. அதில் அறிவியல் இருக்கு. இனிமேல் வரக்கூடிய விஷயங்களை முன்னாடியே கணிச்சிருக்கிறாங்க. படங்களில் கூட பாருங்க, இப்படி நடக்கும் நடக்காதுன்னு ஏற்கனவே கற்பனைகளில் உலகம் இயங்கிட்டு இருக்குது. அதை நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். மூளையினுடைய திறனை அதிகரிக்கும் பொழுது அந்த மனுஷனுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பிரம்மனை விட படைக்கக்கூடிய சக்தி அதிகமாயிட்டே போகுது. சார் இதனால நமக்கு என்ன யூஸு? டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி தான் இனிமேல் இந்த உலகத்தை ஆளப்போகுது. அதில் என்ன வேணாலும் நெகட்டிவ் இருக்கலாம். ஆனால் டெக்னாலஜி இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு நாள் ஒரு டெக்னாலஜி இல்லாமல் உங்களால் வாழ முடியும் அப்படின்னா அப்படி ஒரு வாழ்க்கை இனிமேல் நமக்கு திரும்பி கிடைக்க போகிறது கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் இந்த டெக்னாலஜி நம்மளை டச் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது.
அப்பேற்பட்ட டெக்னாலஜினுடைய உச்சக்கட்டத்தை நான் தொடணும். அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே போயிட்டுருக்குது. என்கிட்ட உங்களை மாதிரி நிறைய பேர் அட்மையர் ஆகி வந்திருக்காங்க. அவங்களோட மூளையில் இருக்கக்கூடிய செல்களை தூண்டி எக்கச்சக்கமான கண்டுபிடிப்புகள் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அங்கே பாருங்க, ஸ்டோர் ரூம்னு போட்டிருக்க. சார், ஸ்டோர் ரூம்னு இருக்கு. எஸ், அங்கே ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கரில் இந்த மாதிரி மூளையை தூண்டினதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஐடியாஸை பேட்டர்னாக அப்ளை பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். என் டீமில் இப்போ இவங்க இருக்காங்க, புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களுடைய மூளையினுடைய திறனையை அதிகப்படுத்தினோம்னா இப்போ இருக்கிறத விட நீங்கள் டெக்னாலஜியில் ரொம்ப இன்வால்வ் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு விஞ்ஞானியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன சொல்கிறீங்க சார்? நீங்கள் ஆல்ரெடி இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. அதாவது நான் தலை சிறந்த விஞ்ஞானி ஆகணும்னு அதுக்கான ஐடியாஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அடுத்தா நான் 3 months உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் சார், நான் அதை கேட்குறேன். எனக்கு உங்களை மாதிரியே உங்கள் கூட சேர்ந்து தலை சிறந்த விஞ்ஞானி ஆகணும். எனக்கு அதுதான் சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். வெரி குட் ராஜேஷ், இதைத்தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். உங்களுடைய மூளையினுடைய திறனை நான் அதிகப்படுத்த போகிறேன். இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் 40% ஆஃப் செல்ஸ் மட்டும்தான் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். பட் உங்கள் மூளையில் புதுசாக ஒரு கதிரியக்கம், ஒரு புது வகையான லேசர் நான் பொறுத்து போகிறேன். அந்த லேசர் மூலமாக உங்களுடைய மூளையினுடைய செயல்திறனை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேனுவலாகவும் பை உங்களுடைய மூளையில் நேச்சுரலாகவும் அந்த மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ஆகிடுச்சு. இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ஹியூமன் வித் மிஷின் நீங்கள் தான். இந்த உலகத்தில் இன்னும் எக்கச்சக்கமான கண்டுபிடிக்க போகிறீங்க. உங்கள் மூளை பிறந்த குழந்தையை விடவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக 1000 வருஷத்துக்கு இருக்க போகுது. அந்த மூளையினுடைய செயல்திறன் எக்கச்சக்கமாக அதிகமாக போகுது. சொல்லும் பொழுதே ராஜேஷ்க்கு மனசுக்குள்ள பயங்கரமான ஆர்வம். ஆனால் கார்த்திக்னுடைய ஆர்வத்தில் அது இன்னும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. டக்குன்னு ராஜேஷ் கார்த்திக்கை பார்த்து, சார் உள்ள 2 பேர் படுத்திருந்தாங்களே, அவங்க யாரு சார்? அவங்க என்னன்னு சொல்ல முடியுமா? அந்த கேள்வியை கேட்ட உடனே அவருக்கு இன்னுமே ஆர்வமாகி, வாங்க சொல்லிட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போக, இவங்க 2 பேருமே நார்மலான பர்சன்ஸ் தான். ரிசர்ச்சில் என் டீமில் ஆனவங்க. இவங்க 2 பேர்த்தினுடைய மூளையினுடைய செல்களை நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ஒருத்தருடைய மூளையில் எக்கச்சக்கமான அறிவியலை கொடுத்து அந்த மூளையை இன்னொரு மூளைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? மீன்ஸ் இந்த மூளை இவருக்கும் அந்த மூளை இவருக்கும் நம்ம மாற்றும் பொழுது இவருக்கு அந்த செயல்திறன் வருமா வராதாங்கிற ரிசர்ச்சில் நான் இறங்கியிருக்கேன். அதுக்கு தான் இங்கே இருக்கிறார் இல்லையா நம்பர் A, இவருடைய மூளையில் நான் இப்போ 30% செயல்திறனை அதிகப்படுத்தியிருக்கேன். சி இஸ் வெரி நாலேஜபிள். இவரை மாதிரியான ஒரு சயின்டிஸ்ட் இந்த உலகத்துக்கு தேவை. அவருடைய மூளையை நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டோட மூளைக்கு பொறுத்த போகிறேன். அப்போது இவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன விதமான வித்தியாசங்கள் ஆக போகுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு கிட்டத்தட்ட 3 to 8 மாதங்கள் வரைக்கும் ஆகும். ஆல்ரெடி இவங்க 2 பேர்த்தையுமே 4 மாதம் வரைக்கும் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ மூளையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா எப்படி நடக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சார், இட்ஸ் மிராக்கிள் சார். எஸ் ராஜேஷ், மிராக்கிள். இந்த உலகத்தில் இந்த மிராக்கிளை பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் இருக்கேன். அதை நான் செய்யணும். சார், நான் எப்போ இருந்து இந்த டீமில் இருக்கலாம்? நான் இங்கே ஸ்டே பண்ணணுமா? ஆமாம் ராஜேஷ், உங்கள் மூளையினுடைய திறனை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் 3 days இங்கேயே ஸ்டே பண்ணணும். இவங்க எல்லாருமே 3 days இங்கே ஸ்டே பண்ணி மூளையினுடைய திறனை அதிகரிச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மலாக இவங்க வீட்டுக்கு போய் நார்மல் வேலையை பார்க்குறாங்க. எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை எக்காரணத்தை கொண்டு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதில் எனக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே விஷயம் ட்ரஸ்ட்டு மட்டும்தான். இந்த நம்பிக்கையினால் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறவங்க என்னனால மட்டும்தான் இப்போ நம்ம ரிசர்ச் போகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சார், ஐ எம் ரெடி. நான் எப்போ வேணாலும் ரெடி. என்றைக்கு நான் ரெடியாக இருக்கணும்? உங்களுக்கு ஒரு டேட் சொல்கிறேன் ராஜேஷ். அந்த டேட் அன்னைக்கு நீங்கள் இங்கே வரணும். 3 நாள் ஸ்டே பண்ணணும். உங்கள் வீட்டில் பர்மிஷன் வாங்கிக்கிங்க, ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆக போகிறேன் அப்படின்னு. பட் உங்களுடைய மூளையில் தான் அந்த ரிசர்ச் இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும் பொழுது அதை எதிர்க்கிற ஆள் இருப்பாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக பயந்துக்குவாங்க. 3 மாதமாக உங்களை கம்ப்ளீட்டாக ப்ராக்ரஸ் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் பாலச்சந்தர் நானும் முடிவெடுத்தது உங்களை இந்த ரிசர்ச்சில் இன்வால்வ் பண்ணலான்னு. எத்தனையோ பேர் வராங்க, பட் யூ ஆர் செலக்டட். முகம் முழுக்க சந்தோஷங்களையும் ஆச்சரியங்களையும் வச்சிருக்கக்கூடிய ராஜேஷ், ஓகே சார் டேட் சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னென்னமோ பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட டேட்டை கொடுக்குறாரு டாக்டர் கார்த்திக். அந்த டேபிளில் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் ஏதோ ஒரு ஃபைலை பார்த்துட்டு இருக்க ஒரு பரபரப்பான முகத்தோடையே இருக்கிறாரு. ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கக்கூடிய சாய் வேற ஒரு டாக்குமெண்ட்டை தன்னோட ஃபோனோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணுக்கு அங்கே இருக்கிறத விட ரொம்ப பரபரப்பு. சார், என்ன சார் பண்ணுறீங்க?
நம்ம டாக்டர் கார்த்திக் பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் இந்த ஒரு 15 டேஸாக நம்ம எந்த விதமான ஸ்டெப்ஸும் எடுக்காமல் இருக்கோம். நம்ம ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கோம்னு கேட்டாலும் நீங்கள் எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சார், இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது பண்ணணும். கார்த்திக் இப்படி பண்ணிட்டு இருக்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸு நமக்கு 60% கிடைச்சிருச்சு. நம்ம என்ன சார் பண்ண போகிறோம்? விஷ்ணு அப்படி கேட்ட உடனே டக்குன்னு நிமிர்ந்த கிரிச்சந்திரன், விஷ்ணு, 60% இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம எதையுமே ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது. டாக்டர் கார்த்திக் மேலே இருக்கக்கூடிய சந்தேகம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 90% தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அது உள்ளே இறங்க முடியும். சார், அதுக்குன்னு அவர் இப்படியே இருந்தாருன்னா இன்னும் எத்தனை இறப்புகள் நடக்க ஆரம்பிச்சிடும் சார். நம்ம என்ன சார் பண்ணுறது? வெயிட், நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறமா உனக்கு அதுக்கான விடை கிடைக்கும். சார், நானும் இந்த டீமில் தான் இருக்கேன். பட் ஏன் எனக்கு தெரியாமல்? விஷ்ணு, என்றைக்குமே ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது நான் வெளியில் யார்கிட்டையும் சொல்கிறது கிடையாது. பட் இந்த ப்ராஜெக்டில் அன்ஃபார்ச்சுனேட்டாக சாய்கிட்ட சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். அதனால தான் சொன்னேன். அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறது என்னுடைய எப்போவுமே இருக்கக்கூடிய மெத்தடாலஜி. அது பிரகாரம் நம்ம வெயிட் பண்ணலாம் சார். ஆனால் கார்த்திக், புரியுது விஷ்ணு, நாங்கள் இப்போ ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் நம்ம கைக்கு ஆமான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் சார். அதுக்கு நம்ம அரெஸ்ட் வாரண்ட்டு இல்லை, நம்ம அவசரப்படக்கூடாது. திஸ் இஸ் வெரி சென்சிட்டிவ். இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப அவசரப்பட்டோம்னா தேவையில்லாத விஷயங்கள் வரலாம். ஏன்னா ஒரு மனுஷனுடைய உடலை தனக்குள்ளே கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த மனுஷன் வெளியில் தெரியும் பொழுதோ இல்லை அந்த மனுஷன் தான் மாட்டிக்கும் பொழுதோ தாங்கிட்ட இருக்கக்கூடிய எத்தனை பேர்த்த என்ன வேணாலும் பண்ணலாம், அவங்கள எப்படி வேணாலுமே லாஸ் பண்ணலாம். அதனால நாம் இதை ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணணும். 60% ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இந்த கேஸ்க்கு போதாது. டாக்டர் கார்த்திக்கை நம்ம நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இதை ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். அதனால தான் இப்போ ரொம்ப சீக்ரெட் ப்ராசஸ் ஒன்று போயிட்டுருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதுக்கான விடை கிடைச்சிரும். அப்படி கிடைச்சிருச்சுன்னா நம்ம ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதையும் நம்ம மெதுவாக தான் பண்ணணும். இதை கேட்ட உடனே தலையை சொரிஞ்சுக்கிட்டு, சார் அப்படி என்னதான் சார் பண்ணுனீங்க? நான் வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் சார். கியூரியாசிட்டி தாங்கலை. இங்கே யாரும் இல்லை, சொல்லுங்களேன் சார். சாய் கிரிச்சந்திரனை பார்த்துட்டு, இங்கே பாருங்க விஷ்ணு, எனக்கே இந்த விஷயம் தெரியாது. ரீசெண்டாக ஏதோ பண்ணும் பொழுது தான் என்னுடைய ஹெல்ப் தேவைப்படும் பொழுது அவர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். இப்போது கிரிச்சந்திரன் ஓகேனா மட்டும்தான் இந்த விஷயத்தை வெளியில் சொல்ல முடியும். கிரி உடனே பேனாவை கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விஷ்ணுவை பார்த்து, விஷ்ணு, நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். அதாவது அவர் அடிக்கடி எங்கே போகிறாரு என்ன போகிறாருங்கிற ப்ராசஸை உங்களை பார்த்து வாட்ச் பண்ண சொன்னேன் இல்லையா? அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினீங்க. ஆமாம் சார். அவருக்கு அவர் சந்தேகம் வந்த உடனே உங்களை லாரி விட்டு ஏற்றணும்னு அவர் முடிவு பண்ணின உடனே நாம் அவருக்கு வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆளை போட்டு அவரை ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் பண்ணோம். வெரி ஃபைன் டே. அந்த இன்சிடென்ட் நடந்த நெக்ஸ்ட் டேவே அவர் நைட்டு 11:30க்கு மேலே ஒரு இடத்துக்கு போனார். நம்மளோட ஆள் வாட்ச் பண்ணிட்டு போனாங்க. பட் பர்டிகுலர் இடத்துக்கு மேலே போக முடியல. அதுக்கப்புறம் அவர் கண்டினியூவாக வாட்ச் பண்ணதில் அவர் போகக்கூடிய இடத்த நம்ம கண்டுபிடிச்சோம். அதை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். பட் இதை வச்சு என்ன சார் பண்ணுறது? கரெக்ட் விஷ்ணு, நம்மளோட கான்ஸ்டபிள் மூலமாக அவர் எங்கே போகிறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறக்கே நமக்கு 10 டேஸ் ஆயிடுச்சு. இந்த 10 டேஸில் நான் பண்ண வேலை, டாக்டர் கார்த்திக்கை க்ளோஸ்அப்பில் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். இன்க்ளூடிங் டாக்டர் பாலச்சந்தரையும் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். டாக்டர் கார்த்திக் மேலே இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மாதிரி பாலச்சந்தர் மேலே எதுவுமே வராததுனால நான் டாக்டர் பாலச்சந்தர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். முதல்ல அவர் ரொம்ப அதிர்ச்சியானார். அதுக்கு அடுத்த நாள் எனக்கு கால் பண்ணி அவர் வர சொன்னார். அப்போ நான் அவரை மீட் பண்ண போனேன். பட் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, வரும்பொழுது சாய் கூட வர சொல்லிட்டாரு. அதனால தான் நான் சாய்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அப்படி நானும் சாயும் போகும்பொழுது அவர் சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. என்ன சார் சொன்னார்? டாக்டர் பாலச்சந்தர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரிச்சந்திரனையும் சாயையும் பார்த்து, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. எனக்கு மட்டும் தெரியாமல் இவர் ஒரு ரிசர்ச்சில் இன்வால்வ் ஆகிறாருன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா எல்லா ரிசர்ச்லேயும் டாக்டர் கார்த்திக்கோட நான் இன்வால்வ் ஆகியிருந்தேன். பர்டிகுலர் ரிசர்ச்சுக்கான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அவருடைய ஃபைலு அவருடைய இடத்துல தனியாக ரொம்ப கான்ஃபிடென்ஸில் போட்டுருந்துச்சு. அதை எதாச்சும் திருப்பி பார்க்கும் பொழுது அவர் மேன் வித் மிஷின் அப்படின்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஸ்லாம் வச்சுருந்தாரு. அதை பற்றி நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. அதே மாதிரி ரொம்ப டாப்பாக இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் இவர் இழுக்கிறாரு. 2-3 மந்த்ஸ் அவங்க கிட்ட தங்களோட ப்ராஜெக்ட்குள்ளேயே இருக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு 7-8 பேர். அதில் எனக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை நான் நேரடியாக கேட்கல, மறைமுகமாக வச்சுருந்தேன்.
பட் என்னுடைய பிஸி ஒர்க்கில் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணல. இது ஒரு இலைமறை காயாவே என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. இது கிரிச்சந்திரன் பேசும்பொழுது தான் எனக்கு இது ஞாபகம் வந்துச்சு. மேபி இது உங்களுக்கு ஹெல்ப் ஆகலாம் இல்லை சார்? இது சூப்பரான பாயிண்ட். கிரிச்சந்திரன் சொன்ன உடனே டக்குன்னு சாய்ராஜ், சார் இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் அவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரா யோசிக்க ஆரம்பிச்ச டாக்டர் பாலச்சந்தர், எஸ், நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட் சயின்டிஸ்டுக்குள்ளே வரணும், அவன் இதில் ரொம்ப இன்வால்வ் இருக்கணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக டாக்டர் கார்த்திக் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு. எஸ், எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவருடைய காண்டாக்ட் நம்பர் கிடைக்குமா? தோ ஷூர், நான் தரேன் சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பரை கொடுக்கவே அதை வாங்குறாங்க. விஷ்ணு இப்போ கிரிச்சந்திரனை பார்த்து, சார் அந்த ஸ்டூடெண்ட்டை போய் மீட் பண்ணீங்களா? ஏதாவது தெரிஞ்சிச்சா சார்? இப்போ இந்த மாதிரி மற்றவங்களுக்கான மாதிரி அந்த பையனுக்கு ஆகக்கூடாது சார். என்ன சார் ஸ்டெப் எடுத்தீங்க? உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி முடிக்கும் பொழுதே அவங்க பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வெளியில ஒரு பைக் வந்து நிக்குது. அதுல ஒரு 40ல இருந்து 45 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு ஆண் ஓட்டிட்டு வர, பின்னாடி 18-19 வயசு மதிப்பு தக்கக்கூடிய ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கிறான். 2 பேரும் உள்ள இறங்கி கிரிச்சந்திரனையும் சாயை நோக்கி வந்துட்டு இருக்க விஷ்ணுவோட புருவங்கள் சுருங்கி யாரு அப்படின்னு ஒரே சந்தேகத்துல பார்க்க, டக்குன்னு கிரிச்சந்திரன், விஷ்ணு நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ டாக்டர் கார்த்திக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் பேரு ராஜேஷ் சார். எஸ், இன்னைக்கு நம்ம டாக்டர் கார்த்திக் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸு ராஜேஷ் கிட்ட இருக்கு. ராஜேஷோட ஹெல்ப்னால தான் நம்ம டாக்டர் கார்த்திக்கை 100% பிடிக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் நாங்கள் ஆல்ரெடி பிளான் போட்டது. அது பிரகாரம் இன்னைக்கு ராஜேஷ் டாக்டர் கார்த்திக் கூட அவருடைய இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாரு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இனி கார்த்திக் எக்காரணத்தை கொண்டும் தப்பிக்க முடியாது. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே டாக்டர் கார்த்திக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ராஜேஷ் ஒரு புது டீட்டெயிலோட, இல்லை டாக்டர் கார்த்திக்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டோட கிரிச்சந்திரனையும் சாய் விஷ்ணுவையும் நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இனி டாக்டர் கார்த்திக்கை எப்படி அரெஸ்ட் பண்ண போகிறாங்க? ஏன்னா ஆஸ் பர் த கிரிச்சந்திரனுடைய தாட், இந்த கேஸ் வெரி வெரி சென்சிட்டிவ். இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த 7-8 பேர்த்தினுடைய லைஃப் இருக்குது. ஸோ கிரிச்சந்திரன் இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணி டாக்டர் கார்த்திக்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ண போகிறாரு? ரொம்ப பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஷனில் பக்கத்தில் நின்றுட்டுக்கூடிய சாய் ஏதோ டாக்குமெண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கிரிச்சந்திரன் அதை பார்க்குற விஷ்ணு மனம் பொறுக்காம, சார் இப்போ இவ்வளோ பொறுமையாக நம்ம அரெஸ்ட் பண்ணுறது நியாயமா சார்? அதுக்கு பெருமூச்சு விட்ட கிரி, நீங்கள் எப்போவுமே இந்த கேள்வி கேட்டுட்ருக்கிறீங்க விஷ்ணு. நான் திரும்ப திரும்ப கேட்டாலும் சொல்கிற ஒரே பதில், டாக்டர் கார்த்திக்கை நம்ம நேரடியாக போய் அரெஸ்ட் பண்ண முடியாது சார். 60% டாக்குமெண்ட் இருக்கும் பொழுது தானே அப்படி சொன்னீங்க. இப்போ பக்காவாக அவர் தான் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இருக்கும் பொழுது நம்ம நேராக போய் அரெஸ்ட் பண்ணல, என்ன சார் ப்ராப்ளம் வரப்போகுது? இது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நம்மளுக்கு இதில் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டாக்டர் பாலச்சந்தரும் அந்த பையன் ராஜேஷும் எக்காரணத்தை கொண்டு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கக்கூடாது. ஏற்கனவே பாலச்சந்தர் சொன்னக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கிட்டத்தட்ட கார்த்திக் மேலே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டோம். அந்த பையன் ராஜேஷ் போயிட்டு வந்து அவனாக கேப்சர் பண்ணிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஏரியா, அந்த இடத்த வச்சு இப்போ நம்ம அந்த இடத்த போய் சேஸ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அங்கே போய் அங்கே இருக்கிறவங்கள காப்பாற்றி அந்த இடத்த நம்ம கைப்பற்றதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய இது. ஆனால் கிரி, அப்படி பண்ணோம்னா டாக்டர் கார்த்திக் எஸ்கேப் ஆயிருக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? பக்கத்தில் நின்றுட்டு இருக்கக்கூடிய சாய் கேட்க, அதுக்கு இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், அதான் சொல்கிற சாய், நீயும் விஷ்ணுவும் அந்த இடத்துக்கு போங்க. ஏற்கனவே ராஜேஷ் கொடுத்துருக்கக்கூடிய கேமரா வச்சு அந்த இடம் என்ன ஏதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கான லொக்கேஷன் நமக்கு தெரியும். நீங்களும் விஷ்ணுவும் அந்த இடத்துக்கு போய் கான்ஸ்டபிள்ஸ் கூட அங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வாங்க. அந்த இடத்த ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிடுங்க. நான் தனியாக டாக்டர் வீட்டுக்கு போகிறேன். டக்குன்னு விஷ்ணு, சார் தனியாவா? ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன சார் பண்ணுறது? ப்ராப்ளம்னாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா என் கூட கான்ஸ்டபிள் யாரையாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன், நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். நீங்களும் சாயும் மட்டும் அந்த இடத்துக்கு போய் என்னன்னு பாருங்கள். ஓகே சார். இப்போ இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் டாக்டர் கார்த்திக் வீட்டுக்கு போகவும் சாயும் எஸ்ஐ விஷ்ணுவும் அந்த இடத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ண ஒரு 7-8 கான்ஸ்டபிள் கூட வண்டியில் கிளம்புறாங்க. தடாலடியாக டாக்டர் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணுறது
ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் அப்படின்னு யோசிச்ச இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன் ரொம்ப நேக்காவே இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. வீட்டில் உட்காந்து தன்னோட சிஸ்டம்ல ஏதோ ரொம்ப மும்முரமா பார்த்துட்டு இருக்காரு டாக்டர் கார்த்திக். காலைல கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி இருக்கும். அவங்க ஒய்ஃபு கிச்சன்ல ஏதோ சமைச்சு கொண்டாந்து வச்சு, இந்தாங்க சாப்பிடுங்க. என்னடி ரொம்ப வெறுப்பா பேசுற? பின்ன இது என்ன பொண்ணுனே தெரில, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சாப்பிட்றது இல்லாமல் அவனுக்கும் சேர்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஏய், இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக், மூளையில் இருக்கக்கூடிய செல்களை துரிதப்படுத்துறதுக்கானது. ஏன் உன் பையன் பெரிய டாக்டர் ஆக வேண்டாம், சயின்டிஸ்ட் ஆக வேண்டாமா? என்னமோ அவனுக்கு இந்த டேஸ்ட் சுத்தமாக பிடிக்கல, எனக்கு அதை கொடுமா இதை கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். நீங்கள் தான் அவன் 12th முடிச்சிட்டான், இப்போ கொடுத்துக்கிட்டு இருந்தேன் என்னமா சயின்டிஸ்ட் ஆக முடியாதுன்னு ஏதோ மருந்து கொண்டாந்து கொடுத்துருக்கீங்க. இது மருந்து இல்லை, ஒரு கீரை. சொல்லிட்டு இருக்கும் பொழுதே மாடிப்படியிலிருந்து இறங்கி வராரு ரித்து. ரித்து டாக்டர் கார்த்திக்னுடைய பையன். 12th முடிச்சு 3 வருஷத்துக்கு மேலாச்சு. காலேஜில் சேர்த்தாம பையனை டைரெக்டாக சயின்டிஸ்ட் தான் ஆக்குவேன்னு சொல்லிட்டு 3 வருஷமா அந்த பையனுக்கு என்னென்னமோ கொடுத்து அவனை ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கிறதுக்காக மாத்திட்டு இருக்கிறாரு. மாடிப்படியிலேருந்து இறங்கி வரும்பொழுதே தலையை பிடிச்சிருந்துட்டு இருக்கக்கூடிய ரித்து கீழே இறங்கி வந்து அவங்க அம்மா கையை பிடிச்சு, மா தலை செம்மையா வலிக்குதுமா, அப்படியே மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கம்மா. டக்குன்னு எந்திரிச்ச டாக்டர் கார்த்திக், ஹாஸ்பிட்டலா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நானே ஒரு பெரிய டாக்டர், எனக்கு இல்லாத என்ன இங்கே தெரிஞ்சிட போது மற்றவங்களுக்கு, நானே பார்க்குறவா? டாடி எப்போவுமே இப்படி தான் பண்ணுறீங்க. லாஸ்ட் 1 வீக்காக தலை ரொம்ப பாரமாக இருக்குது, என்னால் தலையை அசைக்க கூட முடிய மாட்டேங்குது. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க டாடி. உங்களுக்கு சுகுமார் தெரியும் தானே, ஐஜி பேரன். அவங்க அப்பா கூட பிஸ்னஸ் மேனு. அவனும் நானும் செஸ் கிளப்பில் ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு இப்படி தான் தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவன் இப்போ இல்லை டாடி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. அவனை பற்றிலாம் பேசாத, அவன் என்னென்னமோ பண்ணி இல்லாமல் போயிட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன டாடி, அவன் கூட உங்களை பார்க்கறக்கு 4-5 வாட்டி வீட்டுக்கு வந்தானே, உங்கள் ரிசர்ச் ஏரியாவை கூட கொண்டு காமிச்சிங்கல்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்கே பாரு தூ, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உனக்கு தலைவலிக்கிறது நார்மல் தலைவலி தான். தலைவலிங்கிறது ஒரு நோயே கிடையாது. ஏதாவது ஒரு செல்ஸு மஷில்ஸ்னால வரக்கூடிய பெயின் தான். ஜஸ்ட் ஸ்லீப், அது உனக்கு சரியாக போயிடும். பாருங்கம்மா, ஏங்க இப்படி பண்ணுறீங்க? அவனுக்கு தான் தலைவலின்னு சொல்கிறான்ல, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன், வாடா போகலாம் சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு டிரைவர்னு கூப்பிட போனேன். அவருடைய மனைவியை தடுத்து நிறுத்தி, நீ இங்கே இரு, நானே கூப்பிட்டு போகிறேன். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுங்க. டாக்டர் தான் கூட்டிகிட்டு போகிறேன். நானே ஒரு டாக்டர், ஆனால் என் பேச்சை நம்ப மாட்டேங்க. என்ன பண்ணி தொலைகிறது? டாக்டருக்கே இங்கே மரியாதை கிடையாது. சொல்லிட்டு அதே ட்ரெஸ்ஸோட அவனை கீயை எடுத்துக்கிட்டு காரில் கூட்டிகிட்டு போறாரு டாக்டர் கார்த்திக். அந்த லொக்கேஷனுக்கு போன சாய், அவங்க கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள்ஸ் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு எல்லாருமே அந்த கதவை உடைக்க பார்க்குறாங்க. ஆனால் அதில் பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சுட்டு இருக்குது. ராஜேஷ் கொடுத்த தகவல் பிரகாரம் அவருடைய கேமரா செட்டப்பில் அதில் பாஸ்வேர்ட்ஸ்லாம் எதுவுமே சுத்தமாக தெரியல. கதவு சாதாரணமா இருக்கும் போல நினைச்சுக்கிட்டு 2-3 வாட்டி சாயும் விஷ்ணுவும் உடச்சு பார்க்க கதவு கொஞ்சம் கூட பெண்டாகவே இல்லை. அதில் பாஸ்வேர்டு பக்காவாக போட்டு வச்சிருக்காங்க, நல்லாவே தெரியுது. இவங்க 2-3 வாட்டி பாஸ்வேர்டை போட்டு பார்க்க நல்லா சத்தம் போட்டு பாஸ்வேர்டு ராங்னு பீப் சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாரும் பதட்டத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. எல்லா பக்கத்துலையும் சுற்றி முற்றி பார்த்த விஷ்ணு அங்கே இருக்கக்கூடிய கண்ணாடி ஜன்னல்கள் வழியாக தன்னோட கையை குவிச்சு கண்ணை மறைச்சு உள்ளே உத்து பார்க்குறாரு. சிஸ்டம் பார்த்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6-5 பேர், ஒரு இடத்துல படுத்திருக்கக்கூடிய 2 பேர். இதெல்லாம் பார்த்துட்டு ராஜேஷ் சொன்னது பக்கா உண்மை, உள்ளுக்குள்ள அதே மாதிரி தான் இருக்காங்க, ஆனால் எப்படி உள்ளே போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி காரில் ஹாரன் சவுண்ட் கேட்குது. நிச்சயமாக அந்த வண்டி இவங்கள தான் நோக்கி வருது அப்படின்னு தெரிஞ்சவங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8-9 பேர் அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டாக டாக்டர் கார்த்திக்கோட காரு அவரோட பையனை கூட்டிகிட்டு அந்த வீட்டில் வந்து நிற்கிது. காலிங் பில் அமுத்தின உடனே 2 நிமிஷத்துல கதவை திறக்கிறாங்க டாக்டர் கார்த்திக்கோட ஒய்ஃப். வெளியில் நின்றுக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை பார்த்து, சொல்லுங்க. யூனிஃபார்ம் போட்டு நின்றுக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனை புறுப்பு சுருக்களோட பார்க்கக்கூடிய டாக்டர் கார்த்திக்கோட ஒய்ஃபு அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே, மேம் மை நேம் இஸ் கிரிச்சந்திரன், நான் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். நான் உங்கள் ஹஸ்பண்ட் கார்த்திகை பார்க்க வந்திருக்கேன். அவர் இருக்காரா? அவர் இப்போ தான் பையனை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனார். பையனா? என்ன பையன்? யாருடைய பையன்? எங்கள் பையன்தான், ரித்து. அவனை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போனார். ஓ அப்படியா? எத்தனை மணி இருக்கும் கிளம்பி? இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 20-30 மினிட்ஸ் இருக்கும். ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுமா? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் இருந்திருந்தாருன்னா பெட்டர்.
எதுக்காக உங்க பையனை கூட்டிட்டு அவர் அங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரே ஒரு டாக்டரா இருக்கறனால நாங்க கேட்குறோம். அவனுக்கு ரொம்ப தலைவலிக்குதுங்க சார். அவன் 2, 3 நாளாவே இல்ல. ஒரு வாரமாவே ஹெட்டேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. எந்த ஹாஸ்பிட்டல்னு சொன்னாரா? இல்ல சார், எதுவுமே சொல்லல. அப்படி சொன்ன அடுத்த நிமிஷம் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுக்கு ஏதோ மனசுக்குள்ள உறுத்த ஆரம்பிச்சுச்சு. பையனை பத்தியும் கார்த்திக் பத்தியும் 2, 3 விஷயங்கள் கேட்டுட்டு அதுக்கு அவங்க சொன்ன பதிலை வச்சு அவர் முடிவு பண்ணிட்டாரு. இந்த டாக்டர் கார்த்திக் அந்த ரிசர்ச்சுக்கு தன்னுடைய பையனை உட்படுத்தியிருக்கிறாரு. அதனாலதான் 3 வருஷமா அந்த பையனை வேற எங்கேயுமே படிக்க விடாம இவர் கூடயே வச்சு டைரக்டா சயின்டிஸ்ட் ஆக்கிடலாம், அவனை ஒரு கருவியா பயன்படுத்தி இந்த ரிசர்ச்சுக்கு பயன்படுத்திக்கலான்னு சொல்லிட்டு இவர் 3 வருஷமா அவனை காலேஜுக்கு அனுப்பல. இதெல்லாம் கேட்ட உடனே எந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாரு? அதெல்லாம் எதுவுமே சொல்ல சார். நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த கேள்வியை கேட்குறீங்க. அப்போ அவருக்கு தோணுன ஐடியா, ஒருவேளை அந்த ரிசர்ச் சென்டருக்கு டாக்டர் கார்த்திக் தான் பையனை கூட்டிகிட்டு போயிருக்கலாமா என்ன அப்படின்னு. வேற வழியே கிடையாது. டாக்டர் கார்த்திக்கை தேடி அந்த ரிசர்ச் சென்டருக்கு தான் போயாகணும். இருந்தாலும் தன்னோட ஃபோனை எடுத்து டாக்டர் கார்த்திக்கோட நம்பரை அங்கே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்து அவருடைய மொபைலை ட்ராக் பண்ண சொல்லிட்டு வேகமாக தன்னோட வண்டி எடுத்துக்கிட்டு அவர் அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி வந்து காரை நிறுத்திட்டு தான் பையனை இறங்க சொல்லி தானும் இறங்கக்கூடிய டாக்டர் கார்த்திக் காரை லாக் பண்ணிட்டு அந்த ரூமுக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. பா, தலை செம்ம வலிப்பா. எதுக்குப்பா உங்க ரிசர்ச் சென்டர் கூப்பிட்டு வந்தீங்க? என்னால இன்னொருக்கா வர முடியாது. என்னைக்கு லாஸ்ட் டைம் இங்க வந்துட்டு போனோம் அதுல இருந்து எனக்கு தேவையில்லாத தலைவலி வந்துட்டு இருக்குதுப்பா. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள இருக்காங்களா? காலைலானா வந்துடுறாங்க, நைட் தான் போறாங்க. என்னால முடியாதுப்பா. ரித்து, பா, அப்பா உனக்கு தலைவலினா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்கு தேவையில்லாத வேலை சொல்லிட்டு கதவுக்கு பக்கத்தில் போய் பாஸ்வேர்டை போட போனவருக்கு ஆல்ரெடி பாஸ்வேர்டு ஃபெயிலியர். அந்த மாதிரி ஃபெயிலியர் ஆச்சுன்னா 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே 1 hour கழிச்சு அந்த ரூம் திறக்கும். ஸோ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. ரித்துவை பார்த்து, ரித்து நீ காருக்குள்ளே போய்க்கோரு, அப்பா வந்துடுறேன். இல்லைப்பா, எனக்கு செம்ம தலைவலி, என்னால முடியாது, நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். வெளியில உட்காரக்கு இடமே கிடையாது. இருந்தாலும் ரித்து உட்கார்றதுக்கான இடங்களை தேட, ரித்து வா சொல்லிட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு கதவை அன்லாக் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டு அவரு வீட்டுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு. அங்க தனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ஜன்னல் இருக்கக்கூடிய கருப்பு கலர் கவரை எடுத்துட்டு உள்ளுக்குள்ள எட்டி பார்த்தா தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 6-7 பேர் அங்க பக்காவா எப்பவும் போல இருக்கிறாங்க. ஸோ யாரோ எதுக்காகவும் வந்து ஓப்பன் பண்ண பார்த்துருக்குறாங்க, ஓப்பன் பண்ண முடியல. காலையில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்கன்னா ஒரு 7 மணிக்காட்ட நைட் அவங்கள விடுவார். அதுவும் வாரத்தில் கொஞ்ச நாள் மட்டும்தான். பேரண்ட்ஸ்க்கோ மற்றவங்களுக்கோ சந்தேகம் வராமல் அவங்களும் நடந்துக்கணும், இவரும் நடந்துக்கணும். அதுதான் அவருடைய பக்கா பிளான். அது பிரகாரம் இந்த சமயத்தில் யார் வந்து இவருடைய வீட்டை இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கறதுக்காக அவர் மெல்ல மெல்ல அந்த இடத்த சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இன்னும் 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அந்த கதவை திறக்க முடியாது. டாக்டர் கார்த்திக்னுடைய ஃபிங்கர் பிரிண்டோ ஐ கான்டாக்டோ இருந்துச்சு, இல்லை ஃபேஸ் இருந்தால் திறந்துடலாம். அவர் முதல்ல மெல்ல மெல்ல அந்த வீட்டை சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அசால்ட்டா, யாருக்கும் சந்தேகம் வராமல், ஆட்கள் நடமாட்டம் இல்லை, ஒருவேளை ஒளிஞ்சிட்ருக்கிற ஆட்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டை மெல்ல மெல்ல அப்படியே சுற்றி வந்து பார்க்குறாரு. அவருக்கு சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயம் நடக்கவே இல்லை. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் தேடலுக்கு அப்புறமா மறுபடியும் சுற்றி முற்றியும் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து தன்னோட ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க போகிற நேரத்தில் மறுபடியும் ஒரு சந்தேகம். திரும்பி திரும்பி பார்க்குறாரு. ஸோ இப்போ வரைக்கும் யாரும் சந்தேகப்படுற மாதிரி இல்லாததுனால தன்னோட ஃபிங்கர் பிரிண்டை வச்சு உள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே என்ட்ராகி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு சந்தேக பார்வையோடையே அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ரித்து இன்னும் காரில் இருக்கிறது. அவர் உடனே வெளியில் வந்து காரை அன்லாக் பண்ண ரித்து கார்ல இருந்து இறங்கி வராரு. ரித்து கார்ல இருந்து இறங்கி அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஒரு 10 அடி கூட வித்தியாசம் இருந்திருக்காது. ஒரு அடியை எடுத்து வைக்க சடனா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு புதர்ல ஒளிஞ்சிட்டு இருந்த சாய் வேகமா ஒடியாந்து வந்து ரித்துவை அப்படியே பின்னாடி பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிச்சி இழுத்ததுல ஒரு உருளுந்து சாயும் ரித்துவும் ஒரு இடத்துல அப்படியே படுத்து கிடக்குறாங்க. இதை பார்த்த டாக்டர் கார்த்திக், ஏய் யார் நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் போட டக்குன்னு தடுமாறி ஒரே செகண்ட்ல எந்திரிச்சு நிற்கிறாரு சாய் எந்திரிச்சு நின்று அடுத்த நிமிஷம் இன்னொரு பக்கத்துலேருந்து எதிர்பாராத நேரமா ஒடியாந்து வந்து டாக்டர் கார்த்திக்னுடைய கைகளை சடனா பின்னாடி இழுத்து கட்டுறாரு. சப் இன்ஸ்பெக்டர் விஷ்ணு தன்னோட 2 கைகளாலேயுமே டாக்டர் கார்த்திக்னுடைய கைகளை இறுக்க பிடிச்சுக்கிட்டு தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது எடுத்து கட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது டாக்டர் கார்த்திக் ஒரே திமிரி விஷ்ணுவை தள்ளி விட்டுட்டு முன்னாடி போறாரு. டக்குன்னு சாய் தாம் பையில இருக்கக்கூடிய
ஏதோ ஒரு பொருளை எடுத்து கத்தி மாதிரி மறைச்சு ரித்துவோட கழுத்துல வைக்க பதறிப்போன டாக்டர் கார்த்திக் ஒரு செகண்ட் பின்னாடி போய் 2 கைகளை தூக்கி, நோ, எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிடாதீங்க, எதுவும் பண்ணிட வேண்டாமா, ஆ எதுவும் பண்ணிட வேண்டாமா, உன் பையனா உனக்கு இப்படி இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த 7 பசங்களோட வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தியா? ரிசர்ச்சுங்கிற பேர்ல ஏற்கனவே எத்தனை உயிரை நீ கொண்டிருக்கிற, இப்போ உன் பையன்காட்டி உனக்கு அவ்வளோ இதாக இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நான் எதுவுமே பண்ணல, நான் இந்த உலகத்துக்கு நல்லது தான் பண்ணிகிட்ருக்கிறேன். டெக்னாலஜி இந்த உலகத்தை ஆளப்போகுது, அதில் நாம் டாப்பாக இருக்கணும். இப்போ நான் டாப் ஆனால் நம்ம ஊர், நம்ம ஸ்டேட்டு, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்னு, நம்ம கண்ட்ரின்னு எல்லாமே ரெப்ரசன்டேட் பண்ணுவேன். அதனால தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ப்ளீஸ் ரித்து எதுவுமே பண்ணிடாதீங்க. ரித்து எனக்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, உனக்கு ரொம்ப முக்கியமா? அப்போ நீ அரசாகு, உன் பையனை விடுறேன். நோ, நான் என்ன தப்புமே பண்ணல. நான் ஒரு சயின்டிஸ்ட்டு, நான் ஒரு டாக்டர், நான் ரிசர்ச்சில் இருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன நீங்கள் அரசாக சொல்கிறீங்க? இன்னும் நீ என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியவே இல்லைல்ல. உள்ளே இருக்கக்கூடிய 7 பசங்களோட வாழ்க்கையை தெரிஞ்சிச்சா? ஐஜியோட பேரை இப்படி ஆனதுக்கு நீ தான் காரணங்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் அப்படி இருக்கிற காரணம் நீ தான். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட வந்து 3 ஸ்டூடெண்ட் என்னாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. உன்னை நாங்கள் சும்மாவே விட மாட்டோம். சொல்லிட்டு இருக்கும் பொழுதே விஷ்ணு பின்னாடி வந்து டாக்டர் கார்த்திகை பிடிக்க, இந்த முறை கார்த்திக் திமிரவே இல்லை. ஏன்னா ரித்து சாய் கையில் இருக்கிறாரு. அதுக்குள்ளே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாருமே உள்ளே போய் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி வெளியில் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் யாருமே நகுற மாதிரி தெரியல. உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு வெளியில் வந்து, என்ன பண்ணுறீங்க டாக்டர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் எங்களுக்கு நல்லதானே பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எல்லாரும் கேள்விகளில் இறங்க அவங்களுக்கான பதிலை இப்போதைக்கு கொடுக்க முடியாமல் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பிரச்சனைகளாகவே மாறிட்டு போயிட்டு இருந்துச்சு. இதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் டக்குன்னு 2-3 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண அந்த ஆம்புலன்ஸு 20 நிமிஷம் கேப்பில் அங்கே வந்துச்சு. அதே நேரத்தில் இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரனுடைய வண்டி வந்து நிற்க டாக்டர் கார்த்திக்கு இன்னுமே பயமாயிடுச்சு. சாயினுடைய கையில் இருக்கக்கூடிய அவருடைய பையன் ரித்து அலங்காம குலுங்காம அப்படியே நின்றுட்டு இருக்க, தலை வலிக்குது டாடி, என்ன டாடி இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, சார் ப்ளீஸ் அவனை மட்டும் விட்டுருங்க, இங்கே இருக்கிறவங்கள கூட கூட்டிகிட்டு போங்க, ப்ளீஸ் அவனை மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே வர, வந்திருக்கக்கூடிய ஆம்புலன்ஸில் அங்கே இருக்கிற 6-7 பேரையுமே ஏற்றுறாங்க. ரொம்ப கெடுபடியாக அவங்க யாருமே ஏறுறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை ரொம்ப சீக்ரெட்டாக நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிற கிரிச்சந்திரன் அவங்க 7 பேர்த்தையும் சிரமப்பட்டு உள்ளே ஏற்றுறாரு. ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5 பேர் ஏற்கனவே மூளை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட்டில் பெட்டில் படுத்துட்டு இருக்கக்கூடிய 2 பேர்னு 7 பேரையுமே ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா ரித்துவை விடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க டாக்டர் கார்த்திகை வண்டியில் ஏற சொல்கிறாங்க. சார், நீங்களா ஏறிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா பிரச்சனையாகும். இப்போவே பேப்பர் மீடியான்னு எல்லா பக்கம் ஸ்ப்ரிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களை ரொம்ப அடாவடியாக ரொம்ப கிரிமினல் லெவலில் பெருசாக கொண்டு போகக்கூடாது. இதை ஸ்டூடெண்ட்ஸோட லைஃபு சென்சிட்டிவ், தெரிஞ்சிச்சுன்னா இனிமேல் சயின்டிஸ்ட் மேலே யாருக்கும் நம்பிக்கை வராது, எஜுகேஷன் மேலேயே நம்பிக்கை போயிருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் ரொம்ப சென்சிட்டிவாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வர முடியுமா? சார் ப்ளீஸ் ப்ளீஸ் என் பையனை மட்டும் விட சொல்லுங்கள். ஏன் சார், உங்கள் பையனை விட சொல்லுங்கன்னு கத்திட்டு இருக்கிறீங்களே, மற்ற பசங்க மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை, உங்கள் பையன் மேலே அக்கறை, அப்படி தானே? ஐயோ, என் பையன் மேலே அக்கறைங்கிறத விட அவன் ரிசர்ச்சில் இருக்கான், அவன் நான் ரிசர்ச்சில் உள்ளே கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை டாக்டர் கார்த்திக் சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. ரித்துவுக்கு கூட தான். எஸ், ஆமாம், நான் சயின்டிஸ்ட், என்னுடைய ரிசர்ச்சில் என் பையன் இருக்கான், அவன் மூளையில் நான் புதுசாக ஒரு செல்லை இன்டியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் இப்போ அவனுக்கு தலைவலியை கொடுத்துட்ருக்குது. அது ஏன் கொடுக்குது, எதுக்கு கொடுக்குது நான் கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அதை சரி பண்ணிவிட்டு என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சார், உங்கள் பையனை கூடவா இப்படி நீங்கள் பண்ணுவீங்க? எஸ், நான் எல்லாரையுமே பண்ணுவேன். இந்த ரிசர்ச்சில் ஒருவேளை என் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட்டு என் ஒய்ஃபை வச்சு கூட நான் பண்ணுவேன். இப்போ நான் என் பையனோட மூளையில் பொறுத்திருக்கக்கூடிய அந்த செல் இன்டியூஷன் அவனோட மூளையே ஐன்ஸ்டீன் லெவலுக்கு கொண்டு போகிற இன்டியூஷன். அவன் இந்த உலகத்தில் இன்னொரு ஐன்ஸ்டீனாக மாறி இந்த உலகத்தையே ஆளணும். சொல்லும் பொழுது டாக்டர் கார்த்திக்னுடைய கண்கள் எல்லாம் அப்படியே விரிய ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் ரித்து வாயில் ரத்த ஒழுக, மூக்கில் ரத்த ஒழுக சரிஞ்சு கீழே விழுகிறான். இதை பார்த்து பதறிப்போன சாய் வேகமாக ரித்துவை தூக்கிட்டு அப்படியே வண்டியில் தூக்கி போட்டுட்டு
வண்டி எடுத்துட்டு போறாரு. இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? கோவப்பட்ட விஷ்ணு டாக்டர் கார்த்திக் ஓங்கி சப்புன்னு அறைய கிரிச்சந்திரன் எதுவுமே பேசாம நிக்கிறாரு. நீ எல்லாம் ஒரு மனுஷ பிறவியாடா? சயின்டிஸ்ட்ங்கிற பேர்ல இப்படி பண்ணிட்டு இருக்கிற? ரிசர்ச்சுக்கு எத்தனை பேர்த்து இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு விஷ்ணு மறுபடி ஓங்கி அடிக்க 10 நிமிஷத்துக்கு அப்புறம் டாக்டர் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. டாக்டர் கார்த்திக்னுடைய அந்த ரிசர்ச் சென்டர், அவருடைய மெடிக்கலுக்கான சர்டிபிகேட்ஸ், அவர் வீட்டுல தேடி கண்டுபிடிக்கும் போது கிடைச்ச மிகவும் பயங்கரமான கண்டுபிடிப்புகள், இனிமேல் வரக்கூடிய ரிசர்ச்சுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இவரு அறிவியலுக்கும் மீறி அந்த சக்தியை ரொம்ப கெட்ட வழியில பயன்படுத்திட்டாரு அப்படின்னு அவருக்கான எல்லா விதமான உரிமைகளும் பறிக்கப்படுது. அவரை முதல்ல ஜெயிலில் போட்டுட்டு அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ரெகுலரா மனநல மருத்துவர்கள் மூலமா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம், டாக்டர் கார்த்திக்னுடைய பையன் ரித்து இறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம ரிசர்ச்ல படுக்கையில் இருந்த அந்த 2 பேரும் இனிமேல் கண் முழிக்கவே போறது கிடையாது. அவங்க கோமாவோ இல்லை நடைபெணமாக தான் இருக்கணும். அந்த 5 பேர் இனிமேல் பிழைக்கவே போறது கிடையாது. ஏற்கனவே மூளையில கொடுக்கப்பட்ட செல்கள், அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட கதிர்வீச்சு அவங்க மூளையை பயங்கரமா பாதிச்சு 60% மேல போய் ரிவர்ஸ் வைஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துருக்கக்கூடிய நர்மதாவும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம். ஸோ டோட்டலி இவருடைய ரிசர்ச்ல இருந்த யாருமே உயிரோடு இருக்க போறதில்ல அப்படிங்கிறதான் உண்மை. இந்த விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ண இன்ஸ்பெக்டர் கிரிச்சந்திரன், விஷ்ணு, அதே மாதிரி ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டை சேர்த்த சாய், இதுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் பாலச்சந்தர், இந்த டீம்ல இருந்த எல்லாருக்கும் பாராட்டுக்கள் கிடைச்சே தவிர கிட்டத்தட்ட 10 உயிர் போறதுக்கான காரணம் கார்த்திக் சயின்ஸ் அப்படின்னு நினைக்கும் பொழுது மன வருத்தத்தை ஏற்படுத்ததான் செய்யுது. அறிவியல் அப்படிங்கிறது என்னைக்குமே மனிதனுக்கு உதவணும். மனிதனையும் மீறி ஒரு அறிவியல் போகுது அப்படிங்கும் பொழுது அது அறிவியலா இருக்காது, அழிவுதான் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லா விஷயத்துலையும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. கத்தின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை காய்கறி வெட்டவும் பயன்படுத்தலாம், கழுத்து அறுக்கவும் பயன்படுத்தலாம். நாம் எதுக்கு யூஸ் பண்றோங்கிறது தான் உண்மை. உலகத்துல இயற்கைக்கு மீறி ஒரு விஷயம் பண்ணும் பொழுது இயற்கை திருப்பி நம்மளை கூண்டோடு அழிச்சிரும் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருந்தோம். டாக்டர் கார்த்திக்கு மட்டும் ஏன் புரியாம போயிடுச்சு? ஆசை, பேராசை அப்படிங்கிற விஷயம் கூட வச்சுக்கலாம். தான் பெரிய ஆளா வரணும், தான் சயின்டிஸ்டா வரணும்னு நினைச்சவரு மற்றவங்களை பத்தி எதுவும் கவலைப்படவே இல்லை. முன்னோர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த தெரியாம சொல்ல மாட்டாங்க. அது பிரகாரம் பார்க்கும் பொழுது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சும். எதுவாக இருந்தாலும் அளவோடு இருக்கணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டது இருக்கவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. இதோடு இந்த கதை நிறைவடைகிறது. இதே மாதிரி கதைகளை கேட்க மறக்காம சிந்தனை பெட்டகத்துக்கு வாங்க. மறுபடியும் வேறு ஒரு கதையோடு உங்களை சிந்தனை பெட்டகத்தை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையான கதை. இதில் வந்த பெயர், கதாபாத்திரம், நிகழ்வு, அறிவியல் குறித்த விஷயங்கள் எல்லாமே கற்பனையாக ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்டது. இது யார் மனதையும் எதற்காகவும் புண்படுத்தினது கிடையாது. அரக்கனின் வதம் கதை ஒரு பொழுதுபோக்குக்காக எழுதப்பட்ட முழுக்க முழுக்க கற்பனையான கதையாகும். இதில் ஏற்படக்கூடிய விளைவுகள் மனதை எல்லாம் புண்படுத்தும் அளவிற்கு இது உண்மை கிடையாது. இது எல்லாம் கற்பனையானவையே. மகிழ்வித்து மகிழ்ந்திருங்கள்.